ரவி குடும்பத்தினர் தங்கள் கனவிலும் கூட நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். கைகளில் வைத்த மருதாணியின் நிறம் கூட இன்னும் மங்காத அவர்களின் புது மருமகள் திருமணம் முடிந்த 24 மணி நேரத்திற்குள் இப்படி ஒரு முடிவை எடுப்பாள் என்று. நான் என் மாமியாருக்கு எதிராக போலீஸை வரவழைத்தது மட்டுமின்றி அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று காவலில் வைக்கவும் செய்தேன். அது மட்டுமா, என் பலவீனமான மற்றும் கோழைத்தனமான கணவனின் முகத்தில் விவாகரத்து பத்திரங்களை வீசி எறிந்து என் பெற்றோரின் கடின உழைப்பில் வந்த முழு 30 லட்சம் ரூபாயையும் திருப்பி தருமாறு கேட்டேன். அதற்கு பிறகு நடந்ததை இந்த கதையில் பார்ப்போம். சென்னையின் அந்த பனிக்கால காலையின் முதல் கதிர்கள் ஜன்னல் திரைகளில் வெளியே ஊடுருவி அறைக்குள் வந்து கொண்டிருந்தன. மேலும் நான் திருமணத்தன்று உடுத்தியிருந்த சிவப்பு நிற பட்டுப்புடவையின் மேலிருந்த தங்க நிற மயில் வடிவங்களின் மீது ஒளி விழுந்து பிரகாசித்தன. நான் மெதுவாக என் கண்களை திறந்தேன். யாரோ என்னை மிக கொடூரமாக அடித்தது போல என் உடல் முழுவதும் வலியால் உடைந்து போயிருந்தது. இதெல்லாம் நேற்று நடந்த நீண்ட மற்றும் சோர்வூட்டும் திருமண சடங்குகளின் விளைவுகள்தான். நூற்றுக்கணக்கான விருந்தினர்களை சந்திப்பது, புன்னகைப்பது, உபசரிப்பது என அனைத்தும் இன்னும் என் உடலில் ஒவ்வொரு பகுதியிலும் வலியை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. நான் மெதுவாக படுக்கையில் ஒரு புறமாக சாய்ந்து படுத்தேன். அப்போதுதான் தென் சென்னையின் அந்த சிறிய சந்திற்குள் அமைந்திருந்த என் மாமியாரின் வீட்டின் அமைதியை என்னால் உணர முடிந்தது. ஒரு மனைவியாகவும் ஒரு மருமகளாகவும் இது எனக்கு முதல் காலை பொழுது. ஒரு விசித்திரமான தனிமை என் நெஞ்சை அழுத்துவது போல இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலைக்கு நான் பழகிக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொண்டேன். என் கணவர் சுதாகரின் தூக்கம் கலைந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் படுக்கையிலிருந்து மெதுவாக எழுந்தேன். அவர் என்னை நோக்கி முதுகு காட்டியபடி தூங்கிக் கொண்டிருந்தார். நான் படுக்கையிலிருந்து இறங்கி அறையின் மூலையில் வைக்கப்பட்டிருந்த மரத்திலான நகைப்பெட்டியை நோக்கி நடந்தேன். அதன் மேல் நேற்று இரவு கலைந்த மேக்கப் பொருட்கள் சிதறி கிடந்தன. ஆனால் என் கண்கள் நேராக அதன் இரண்டாவது இழுப்பறையில் வைக்கப்பட்டிருந்த அழகான சிவப்பு நிற வெல்வெட் பெட்டியின் மீது நிலைத்து நின்றது. அது ஒன்றும் சாதாரண பெட்டி அல்ல. அந்த வெல்வெட் பெட்டிக்குள் என் பெற்றோரின் முழு வாழ்க்கையும் அவர்களின் அன்பும் உழைப்பும் சேமிப்பும் மறைந்திருந்தன. என் பெற்றோர் கிராமத்தில் விவசாயம் செய்பவர்கள். அவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் வயலில் வேலை செய்து கழித்தவர்கள். அவர்கள் சாலையோரத்தில் இருந்த தங்கள் நிலத்தின் ஒரு பகுதியை விற்று அந்த பணம் முழுவதையும் ஒரு சேமிப்பு கணக்கில் போட்டு என் பெயரில் ஒரு வங்கிச் சீட்டை வாங்கியிருந்தனர். முழுதாக 30 லட்சம் ரூபாய். திருமணத்திற்கு முந்தைய இரவு என் அம்மா என் கையை பிடித்து கொண்டு அந்த சீட்டை அந்த பெட்டிக்குள் இருந்த தங்க காப்புகளுடன் சேர்த்து வைத்தார். அவருடைய கண்களில் கண்ணீர் இருந்தது. அவர் சொன்னார், "இது உன்னுடைய சொத்து மகளே. புகுந்த வீட்டில் நீ யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாது. யாரும் உன்னை குறைவாக எடை போடக்கூடாது என்பதற்காகத்தான் இது" என்றார். நான் கவனமாக அந்த இழுப்பறையை திறந்து அதே வெல்வெட் பெட்டியை எடுத்தேன். ஆனால் அதை எடுத்த உடனேயே என் இதயம் நின்றது போல் இருந்தது. அது மிகவும் லேசாக இருப்பது போல் தோன்றியது. நான் அவசரமாக அதை திறந்தேன். மூடி திறந்ததும் நான் பார்த்தேன். 2 சவரன் தங்க காப்புகள் அங்கேதான் இருந்தன. ஆனால் அதற்கு பக்கத்தில் வைக்கப்பட்டிருந்த என்னுடைய 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வங்கி சீட்டு காணாமல் போயிருந்தது. நான் அதிர்ச்சி அடைந்தேன். மீண்டும் மீண்டும் என் கண்களை சிமிட்டி பார்த்தேன். சீட்டு ஒருவேளை கீழே விழுந்திருக்குமோ என்று வெல்வெட் துணியின் அடுக்குகளை உயர்த்தி பார்த்தேன். ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. நான் மற்ற இழுப்பறைகளை இழுத்து பார்த்தேன். மேக்கப் பொருட்களை அங்கும் இங்கும் களைத்து பார்த்தேன். மேஜைக்கு அடியிலும் குனிந்து பார்த்தேன். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. என் இதயம் படபடவென்று வேகமாக துடிக்கத் தொடங்கியது. ஒரு அறியப்படாத பயம் என் தொண்டையை அடைத்தது. இந்த அறையில் நேற்று இரவிலிருந்து நானும் சுதாகர் மட்டும்தான் இருந்தோம். கதவு உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருந்தது. தங்கம் வெள்ளி நகைகள் அங்கேயே கிடக்கும்போது ஒரு திருடன் வெறும் வங்கிச் சீட்டை மட்டும் திருடுவதற்காக உள்ளே வர முடியாது. நான் வேகமாக படுக்கையை நோக்கி திரும்பினேன். என் கைகள் பனிக்கட்டியைப் போல குளிர்ந்து போயிருந்தன. நான் சுதாகரின் தோலை பிடித்து உலுக்கி, "சுதாகர், எழுந்திரு, நான் உன்னிடம் பேச வேண்டும்" என்றேன். சுதாகர் கோபத்துடன் முகத்தை சுளித்து மெதுவாக தன் கண்களை திறந்தான். அதிகாலையிலேயே தன்னை எழுப்புவது அவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. "என்ன விடுவதற்குள் காலை நேரத்திலேயே ஏன் இப்படி கத்துகிறாய்? என்னை தூங்கவிடு. நேற்றைய சோர்வு இன்னும் நீங்கவில்லை" என்றான். நான் நேராக நிமிர்ந்து நின்று என் நடுங்கும் குரலை கட்டுப்படுத்தி கொண்டு கூறினேன், "என்னுடைய வங்கிச் சீட்டு எங்கே?"
நகைப்பெட்டியில் நான் வைத்திருந்தேன். அது எங்கே? நேற்று இரவு தூங்குவதற்கு முன்பு நானே அதை அங்கே வைத்தேன். இப்போது அதை காணவில்லை. வங்கிச் சீட்டு என்ற பெயரை கேட்ட உடனேயே சுதாகரின் தூக்கம் கலைந்து விட்டது. அவன் படுக்கையில் எழுந்து உட்கார்ந்து தன் தலையை சொரியத் தொடங்கினான். ஆனால் அவனால் என் கண்களை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. அவனது நடத்தை மிகவும் விசித்திரமாக இருந்தது. அவன் தன் தொண்டையை கனைத்து கொண்டு வழக்கத்தை விட மெதுவான குரலில் கூறினான். எனக்கு எப்படி தெரியும்? அது உன்னுடைய பொருள். நீதான் எங்கேயாவது வைத்திருப்பாய். உன்னுடைய பையில் பார், ஒருவேளை அங்கே இருக்கும். நான் நேராக சுதாகரின் கண்களை பார்த்தேன். எனக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டது. நாங்கள் ஒரு வருடமாக ஒருவருக்கு ஒருவரை அறிந்திருந்தோம். அவன் எப்போதும் தன்னை ஒரு நேர்மையான மனிதனாகவே காட்டிக்கொண்டான். ஆனால் அந்த நேரத்தில் அவனது நடத்தை வேறு விதமாக ஏதோ ஒன்றை சொல்லியது. பொய் சொல்லாதே. நேற்று இரவு நான் நகைகளை கலட்டும் போது நீ என் அருகில் தான் நின்று கொண்டிருந்தாய். நீதான் அதை எங்கேயாவது பத்திரமாக வைக்கும்படி கூறினாய். இந்த அறை இரவு முழுவதும் பூட்டப்பட்டிருந்தது. உன்னையும் என்னையும் தவிர வேறு யார் உள்ளே வர முடியும்? நீ என் சீட்டை எடுத்திருந்தால் தயவு செய்து என்னிடம் திருப்பி தந்துவிடு. அது என் பெற்றோரின் கடின உழைப்பில் வந்த பணம். இது ஒன்றும் விளையாட்டு அல்ல என்றேன். சுதாகர் பதற்றமடைந்தான். அவன் தன் அலைபேசியை எடுத்து சில பொத்தான்களை அழித்துவிட்டு பின்னர் அதை அப்படியே வைத்தான். அவன் ஒரு பெருமூச்சு விட்டான். ஆனால் அப்போதும் என் கண்களை பார்க்கும் தைரியம் அவனுக்கு வரவில்லை. நீயும் விசித்திரமாக பேசுகிறாய். நான் ஏன் உன் சீட்டை எடுக்கப் போகிறேன்? நான் எடுக்கவில்லை. மேலும் இவ்வளவு சத்தமாக பேசாதே. அம்மா கேட்டுவிட்டால் திட்டுவார்கள். வீட்டிற்கு மருமகளாக வந்திருக்கிறாய். கொஞ்சம் மரியாதையாக இரு என்றான். சுதாகரின் பேச்சை கேட்டு என் கோபம் மேலும் அதிகரித்தது. அவன் எனக்கு உதவுவதற்கு பதிலாக அவனது அம்மாவை காட்டி என்னை மிரட்டி கொண்டிருந்தான். எனக்குள் மூச்சு திணறலும் கோபமும் பொங்கி ஒளிந்தது. நான் படுக்கையின் அருகில் சென்று ஏதோ சொல்ல போனேன். அப்போது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. கதவின் கைப்பிடி திரும்பியதும் எந்த அனுமதியும் இன்றி எங்கள் அறையின் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே வந்தவர் வேறு யாருமல்ல, என் மாமியார் திருமதி கமலா ரவி. அவர் ஒரு அடர்ந்த நிறப்பட்டு சேலை அணிந்திருந்தார். அவரது முகம் கடினமாக இருந்தது. அவரது கண்களில் ஒரு விசித்திரம் இருந்தது. அது என்னை பயமுறுத்தியது. அவர் முதலில் என்னை முறைத்து பார்த்தார். பின்னர் படுக்கையில் தலைகுனிந்து அமர்ந்திருந்த சுதாகரை பார்த்தார். ஒரு மாமியார் அதிகாலையிலேயே தன் மகன் மற்றும் மருமகளின் அறைக்குள் கதவை தட்டாமல் நுழைவது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. இந்த வீட்டில் தனிமனித உரிமை என்ற ஒன்றே இல்லை போலிருக்கிறது. திருமதி கமலா மெதுவாக அறையின் நடுவே வந்தார். கைகளை கட்டிக்கொண்டு எங்கள் இருவருக்கும் இடையே பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் குரலில் கூறினார். தேட வேண்டிய அவசியமில்லை. அந்த சீட்டை நான் தான் எடுத்து வைத்திருக்கிறேன். நீ சுதாகரை தொந்தரவு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதிகாலையிலேயே உன் கணவரிடம் வாய் பேசுகிறாயா? இந்த வீட்டில் என்ன கலவரம் செய்ய பார்க்கிறாய்? நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் மாமியார் என் அறைக்குள் நுழைந்து என் பொருளை திருடியதை இவ்வளவு எளிதாக ஒப்புக்கொண்டார். நான் ஒரு பெருமூச்சு விட்டு அமைதியாக இருக்க முயன்று அவரது கண்களை நேராக பார்த்து பேசினேன். அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் எப்போது என் அறைக்குள் வந்தீர்கள்? மேலும் என்னுடைய தனிப்பட்ட பொருட்களை நீங்கள் ஏன் தொட்டீர்கள்? ஏன் என் சீட்டை எடுத்தீர்கள்? அது என் பெற்றோர் எனக்கு கொடுத்தது. அது என் தனிப்பட்ட சொத்து. திருமதி கமலாவின் உதடுகளில் ஒரு ஏளன புன்னகை அரும்பியது. அவர் தன் பட்டு சேலையின் மடிப்பில் கையை நுழைத்து ஒரு மடிக்கப்பட்ட காகிதத்தை எடுத்து என் முன்னால் இருந்த நகை பெட்டியின் மீது வீசினார். அந்த காகிதம் விரிந்தது. நான் பார்த்தேன். அது திருமணத்திற்கு 2 மாதங்களுக்கு முன்பு நான் பயன்படுத்திய கடன் அட்டையின் கணக்கு. அதில் நான் வாங்கிய ஆடைகள், மேக்கப் பொருட்கள், நண்பர்களுடன் கோவா சென்ற சுற்றுப்பயணம் என நான் செய்த செலவுகளின் கணக்கு இருந்தது. உன் கண்களை திறந்து பார் என்று திருமதி கமலா அந்த காகிதத்தை காட்டி கோபமாக கூறினார். நேற்று நான் சுத்தம் செய்யும் போது இது உன் பையில் எனக்கு கிடைத்தது. பார், தண்ணீரை போல பணத்தை எப்படி வாரி இறைத்திருக்கிறாய் என்று. விலை உயர்ந்த ஆடைகள், மேக்கப், நண்பர்களுடன் சுற்றுப்பயணம். இன்னும் திருமணமாகாத ஒரு பெண் இப்படி பணத்தை அளிக்கிறாள் என்றால் அவளுக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை ஏதும் இருக்கிறதா? இந்த வீட்டை அழிக்கவா நீ வந்திருக்கின்றாய்? நான் என் கைகளை இறுக்கமாக மூடிக்கொண்டேன். இந்த அவமானம் என் பொறுமைக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது. அவர் என் பையை சோதனையிட்டதே என் தனிமனித உரிமையை பறிக்கும் செயலாகும். இப்போது அவர் அந்த 30 லட்சம் ரூபாய் சீட்டை திருடியதற்கு இதை காரணமாக கூறுகிறார்.
அத்தை, அந்த பணத்தை நான் என் சொந்த உழைப்பால் சம்பாதித்தேன். என் சம்பளம் அதிகம். என் பணத்தை எனக்காக செலவிட எனக்கு முழு உரிமை உண்டு. திருமணத்திற்கு முன்பு நான் என்ன செய்தேனோ அதற்கும் இந்த வீட்டின் பணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதற்காக என் சீட்டை எடுத்துக்கொள்ள உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றேன். எதிர்த்து பேசாதே என்று திருமதி கமலா கத்திக்கொண்டே என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார். நீ இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்திருக்கின்றாய் என்றால் இந்த வீட்டின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். வீட்டின் பணத்தை பெரியவர்கள்தான் நிர்வகிப்பார்கள். உன் பெற்றோர் உனக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய தொகை உன்னை போன்ற ஆடம்பரமான பெண்ணின் கையில் இருந்தால் அது கரைய அதிக நாள் ஆகாது. நான் உன் மாமியார். உன்னுடைய சொத்தை பாதுகாப்பது என் கடமை. நான் அந்த சீட்டை எடுத்து வைத்து விட்டேன். இனிமேல் நீ வீட்டு வேலைகளிலும் குழந்தை பெற்றெடுப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாத செலவிற்கும் நான் சுதாகரிடம் பணம் கொடுத்து விடுகிறேன். திருமதி கமலாவின் பேச்சை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். இது அப்பட்டமான பேராசை. அதை அவர்கள் எதிர்கால கவலை மற்றும் பாதுகாப்பு என்ற அழகான வார்த்தைகளால் மூடி மறைக்க முயன்றனர். அந்த 30 லட்சம் ரூபாயில் அவர்களின் ஒரு ரூபாய் கூட இல்லை. ஆனால் திருமணத்தின் முதல் இரவிலேயே அதை என்னிடமிருந்து பறிக்க அவர்கள் விரும்பினர். அந்த குடும்பம் என்னை ஒரு மகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நான் உணர்ந்தேன். அவர்களின் கண்கள் என் சொத்தின் மீது மட்டும்தான் இருந்தன. இங்கே எனக்கு குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லை. நான் என் கணவர் சுதாகரை நோக்கி திரும்பினேன். அவன் உண்மையின் பக்கம் நின்று தன் மனைவியை பாதுகாப்பான் என்று நம்பினேன். நான் சுதாகரை முறைத்து பார்த்தேன். என் கண்களில் நம்பிக்கையும் கோபமும் கலந்திருந்தன. இந்த விசித்திரமான மற்றும் கொடுமையான வீட்டில் அந்த நேரத்தில் அவன் மட்டும்தான் என் ஒரே நம்பிக்கையாக இருந்தான். இந்த சிக்கல் ஒரு ஆணின் தெளிவான மற்றும் நியாயமான முடிவால் தீர்க்கப்படக்கூடியதுதான். ஆனால் என் நம்பிக்கைக்கு மாறாக சுதாகர் படுக்கையின் ஓரத்தில் சுருங்கி போய் அமர்ந்திருந்தான். அவன் தன் இரு கைகளையும் கோர்த்து கொண்டு போர்வையின் ஓரத்தை மடித்து கொண்டிருந்தான். அவனுக்கு தன் அம்மாவின் பக்கமும் பார்க்கும் தைரியம் இல்லை. தன் மனைவியின் கண்களை பார்க்கும் துணிச்சலும் இல்லை. அவனது செயல்களில் அவனது கோழைத்தனம் அப்பட்டமாக தெரிந்தது. யாரோ என் இதயத்தை கையில் பிடித்து பிழிவது போல் எனக்குள் வலித்தது. சுதாகர், நீ அங்கே உட்கார்ந்து கொண்டு அம்மா இப்படி பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றாயா என்று நான் உரத்த குரலில் அவனது பெயரை அழைத்தேன். என் குரலில் கோபமும் ஏமாற்றமும் நிறைந்திருந்தன. இந்த 30 லட்சம் ரூபாய் எங்கிருந்து வந்தது என்று உனக்கு நன்றாக தெரியும். என் பெற்றோர் தங்கள் நிலத்தை விற்றார்கள். உன்னுடன் எனக்கு ஒரு பாதுகாப்பான எதிர்காலம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான். நான் பொருளாதார ரீதியாக தற்சார்பு உடையவள் என்பதும் உனக்கு தெரியும். நான் யாரிடமும் ஒரு பைசா கூட வாங்கியதில்லை. இப்போது அம்மா என் அறைக்குள் நுழைந்து என் பொருட்களை தேடி திருமணத்திற்கு முந்தைய என் தனிப்பட்ட சொத்தை எடுத்து சென்று விட்டார்கள். நீ ஏதேனும் பேச வேண்டாமா? திருமதி கமலா தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் மகனை முறைத்து பார்த்தார். அவர்களின் கண்களில் ஒரு மறைமுகமான மிரட்டல் இருந்தது. இரு பெண்களின் அழுத்தத்திற்கு நடுவில் சுதாகர் மெதுவாக தன் வாயை திறந்தான். அவனது குரல் ஒரு குற்றவாளியைப் போல இருந்தது. கோழையைப் போல சுதாகரின் குரல் மிக தாழ்ந்து தவறு செய்த குழந்தையைப் போல ஒடுங்கி போயிருந்தது. தேவி, கொஞ்சம் அமைதியாக இரு. அம்மா நம்முடைய எதிர்காலத்திற்கு தானே கவலைப்படுகிறார். நீ அந்த கடவுச்சொல்லை அம்மாவிடம் கொடுத்து விடு. பணம் வங்கியில் தானே இருக்கிறது. அது எங்கும் மூடிவிடாது. இதற்காக நீ ஏன் இவ்வளவு பெரிய கலவரம் செய்கிறாய்? வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் கணக்கில் பணத்தை வைத்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது என்றான். சுதாகரின் வார்த்தைகள் என் காதுகளில் ஈட்டியைப் போல பாய்ந்தன. யாரோ என் மீது குளிர்ந்த பனிக்கட்டி நீரை ஊற்றியது போல நான் ஒரு அடி பின் வாங்கினேன். அவன் கொடூரமாகவும் இரக்கமின்றியும் நடந்து கொண்டான். அவன் உண்மையின் பக்கம் நிற்கவில்லை. தன் புதுமண மனைவியை பாதுகாக்கவும் இல்லை. மாறாக தன் அம்மாவின் பேராசைக்கு துணையாக நின்றான். அவன் என்னை அமைதியாக இருக்கச் சொன்னான். குடும்பத்தின் நிம்மதிக்காக என் பெற்றோரின் பணத்தை அவனது அம்மாவிடம் கொடுத்து விடும்படி கூறினான். எனக்கு ஏளனமாக சிரிப்பு வந்தது. என் கண்களில் கண்ணீர் முட்டியது. ஆனால் அவர்கள் இருவர் முன்னிலையிலும் அதை நான் கீழே சிந்தவிடவில்லை. மற்றவர்களின் சொத்துக்களை ஏமாற்றி பிடுங்குவதில்தான் இந்த குடும்பத்தின் அமைதி அடங்கி இருக்கிறதா? இந்த பணம் என் பெற்றோர் எனக்கு கொடுத்தது. இதை நான் ஏன் மற்றவர்களுக்கு தர வேண்டும்? நீ என் கணவனா அல்லது உன் அம்மாவின் நிழலா? திருமணத்தின் முதல் நாளிலேயே உன் அம்மாவை என் சுயமரியாதையை மிதிக்க அனுமதித்து விட்டாய். என் பெற்றோரின் கடின உழைப்பின் சம்பாத்தியத்தை பறிக்க வழிவகை செய்துவிட்டு இன்னும் என்னை வாயை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ளச் சொல்கிறாயா என்று நான் கோபமாக கேட்டேன்.
என் காரசாரமான வார்த்தைகளை கேட்டதும் சுதாகரின் முகம் அவமானத்தால் சிவந்தது. அவன் எழுந்து வந்து என் கையை பிடிக்க முயன்றான். ஆனால் நான் அதை உதறி தள்ளினேன். விஷயத்தை இவ்வளவு பெரிதாக்காதே தேவி. மருமகளாக வந்த நீ மாமியாருக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்க கற்றுக்கொள். அம்மா உன் பணத்தை எடுத்து கொள்ளவில்லை. வெறும் சீட்டை மட்டும்தான் தன்னிடம் வைத்திருக்கிறார். பேசாமல் அம்மா சொல்வதை கேள். வெளியில் இருப்பவர்களுக்கு தெரிந்தால் என்ன நினைப்பார்கள்? திருமணம் முடிந்த அடுத்த நாளே வீட்டில் சண்டை என்று பேச மாட்டார்களா என சுதாகர் தன் முட்டாள்தனமான வாதங்களால் என்னை அடக்க முயன்றான். எனக்கு பெரும் ஏமாற்றம் அளித்தது. என் முன்னால் நின்று கொண்டிருந்த அந்த உயரமான மனிதனை பார்த்தபோது அவன் எனக்கு ஒரு புதிய அந்நியனைப் போலவும் பரிதாபத்திற்குரிய ஒரு ஜீவனாகவும் தோன்றினான். எங்கள் காதலின் போது அவன் தன்னை ஒரு முற்போக்கான அன்பான மனிதனாகவே காட்டிக்கொண்டான். இருவரும் சேர்ந்து உழைத்து ஒரு அழகான தனி குடும்பம் நடத்துவோம் என்று கனவு காட்டினான். ஆனால் அதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலை. ஒரு தனியார் நிறுவனத்தின் மேலாளராக வலம் வந்த அவனது ஆடம்பர தோற்றத்திற்கு பின்னால் தன் அம்மாவின் முந்தானையை பிடித்து கொண்டு திரியும் ஒரு பலவீனமான கோழை ஒளிந்திருந்தான். அவனுக்கு என்று சொந்தமாக எந்த சிந்தனையும் இல்லை. தன் வீட்டில் போலி அமைதியை நிலைநாட்டுவதற்காக தன் மனைவியையே விற்க துணியும் ஒரு மனிதன் அவன். தவறான ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து விட்டோமோ என்ற குற்ற உணர்வு என்னை உள்ளுக்குள் அரித்து தின்றது. ஆனால் இது உணர்ச்சி வசப்படுவதற்கான நேரம் அல்ல என்பதை நான் அறிவேன். இங்கே அழுது புலம்புவதாலோ அல்லது பிச்சை கேட்பதாலோ எதுவும் மாறப்போவதில்லை. நான் மனதளவில் வலிமையாக மாறி என் பொருளை மீட்க வேண்டும். நான் என் கலைந்த கூந்தலை சரி செய்து நேராக நிமிர்ந்து நின்றேன். என் குரல் இப்போது குளிர்ந்து உறுதியானது. அத்தை, சுதாகர், நீங்கள் இருவரும் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த 30 லட்சம் ரூபாய் திருமணத்திற்கு முன்பே எனது சொந்தமான என் தனிப்பட்ட சொத்து. இதை நான் யாருக்கும் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தயவு செய்து என் வங்கி சீட்டை இப்பொழுதே என்னிடம் திருப்பி தந்து விடுங்கள். நீங்கள் தரவில்லை என்றால் அதை எப்படி வாங்குவது என்று எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறிவிட்டு நான் திருமதி கமலாவை கடந்து அறையை விட்டு வெளியேறினேன். எனக்கு சிந்திப்பதற்கு ஒரு திறந்த வெளி தேவைப்பட்டது. இந்த வஞ்சகம் நிறைந்த மனிதர்களை எப்படி கையாள்வது என்று யோசித்தபடி என் படுக்கை அறையை விட்டு நேராக அந்த ரவி குடும்பத்தின் பெரிய வரவேற்பறைக்கு வந்தேன். அது ஒரு பழைய பாணி வீடு. அங்கு மரசோபாக்களும் ஒரு பிரம்மாண்டமான பூஜை அறையும் இருந்தன. அங்கிருந்து ஊதுவத்தியின் புகை பரவி கொண்டிருந்தது. வழக்கமாக அந்த இடம் பாரம்பரியமாகவும் நிம்மதியாகவும் தோன்றும். ஆனால் இந்த நேரத்தில் அது எனக்கு மூச்சு திணறலையும் ஆபத்தையும் ஏற்படுத்துவது போல் இருந்தது. நான் ஒரு நாற்காலியில் அமர்ந்து என் வேகமான இதய துடிப்பை கட்டுப்படுத்த ஆழமாக மூச்சை இழுத்து விட்டேன். 5 வினாடிகளுக்குள் திருமதி கமலா கோபத்துடன் என் பின்னால் வரவேற்பறைக்கு வந்து விட்டார். அவரது காலடிகளின் சத்தம் தரையில் பலமாக விழுந்தது. அது அவரது எல்லையற்ற கோபத்தை காட்டியது. சுதாகரும் தன் அம்மாவின் பின்னால் வந்து நின்றான். அவனது முகம் தொங்கி போயிருந்தது. இப்போது இந்த சண்டை படுக்கை அறைக்குள் மட்டும் அடங்கிவிடாமல் வீட்டின் பொதுவான இடத்திற்கும் பரவிவிட்டது. திருமதி கமலா மேஜையின் மேலிருந்த ஒரு கப் தேநீரை எடுத்து ஒரே மடக்கில் குடித்துவிட்டு அந்த பாத்திரத்தை தட்டின் மீது பலமாக வைத்தார். ஒரு கராரான சத்தம் அங்கே எதிரொலித்தது. அவர் என்னை நோக்கி திரும்பினார். அவரது கண்களில் வெற்றியும் சவாலும் நிறைந்த ஒரு பாவம் தெரிந்தது. இந்த வீட்டில் யாரிடம் உன் திமிரை காட்டுகிறாய்? நீ கடவுச்சொல் தரவில்லை என்றால் அந்த சீட்டு உன்னிடமே இருந்துவிடும் என்று நினைக்கின்றாயா? தைரியம் இருந்தால் அதை என்னிடமிருந்து வாங்கிப்பார் என்று கூறிக்கொண்டே திருமதி கமலா தன் பட்டு சிலையின் உட்புறத்தில் கையை நுழைத்து ஒரு சிறிய பிளாஸ்டிக் சீட்டை எடுத்தார். அவர் அதை தன் விரல்களால் பிடித்து என் முன்னால் ஆட்டினார். அதை பார்த்ததும் என் ரத்தம் கொதித்தது. அது என்னுடைய ஆதார் கார்டு. அத்தை, என்னுடைய ஆதார் கார்டு உங்களிடம் எப்படி வந்தது? நான் நாற்காலியிலிருந்து எழுந்து அதை அவரிடமிருந்து பறிக்க முயன்றேன். ஆனால் திருமதி கமலா சுதாரிப்புடன் தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டார். நான் தான் சொன்னேனே, நேற்று உன் பொருட்களை நான் ஒழுங்குபடுத்தும் போது எனக்கு இது கிடைத்தது. உன்னுடைய ஆதார் சீட்டையும் நான் தான் பத்திரமாக வைத்திருக்கிறேன். எனக்கு பின்னால் எந்த சதியும் செய்ய நினைக்காதே என்று திருமதி கமலா வஞ்சகமாக புன்னகைத்தார். எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஒரு மனிதனின் திருப்தி அவர் முகத்தில் தெரிந்தது. அவரது இந்த நடவடிக்கை மிகவும் தந்திரமானது. இன்றைய காலகட்டத்தில் ஆதார் சீட்டு இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். என்னால் வங்கிக்கு சென்று சீட்டு தொலைந்து விட்டது என்று புகார் அளிக்கவோ அல்லது பணத்தை எடுக்கவோ முடியாது. ஏன், நான் இந்த வீட்டை விட்டு போக நினைத்தால் கூட என்னால் விமான டிக்கெட் வாங்க முடியாது.
ஒரு ஹோட்டலில் அறை கூட எடுக்க முடியாது. நான் முழுமையாக சிக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் என் வழிகள் அனைத்தையும் அடைக்க திட்டமிட்டிருந்தார். இது என் தனிப்பட்ட சொத்தின் மீதான திருட்டு மட்டுமல்ல, என் மிக முக்கியமான அடையாள சீட்டின் மீதான அத்துமீறல். அத்தை, நீங்கள் செய்வது சட்டப்படி குற்றம். அடுத்தவருடைய அடையாள சீட்டை தடுத்து வைக்க உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதை உடனடியாக என்னிடம் ஒப்படையுங்கள் என்றேன் கோபமாக. சட்டத்தின் பெயரை சொல்லி மிரட்டி பார்த்தால் அவர்கள் பயந்து விடுவார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவரோ, இந்த வீட்டில் என்ன சட்டம்? இங்கே நான் தான் சட்டம். ஒரு மாமியார் மருமகளின் காகிதங்களை வைத்திருந்தால் எந்த போலீஸ்காரனும் குடும்ப விஷயத்தில் தலையிட மாட்டான். எனக்கு சட்டத்தை பற்றி கிளாஸ் எடுக்காதே என்று கூறி முகத்திற்கு நேராக விரலை நீட்டினார் திருமதி கமலா. அவரது அணுகுமுறை மிகவும் ஆக்ரோஷமாக இருந்தது. நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன். நீ உன்னுடைய 30 லட்சம் ரூபாய் சீட்டின் கடவுச்சொல்லை என்னிடம் சொல். அந்த பணம் சுதாகரின் கணக்கிற்கு மாறிவிட்டது என்பதை நான் உறுதி செய்த பிறகுதான் உன்னுடைய ஆதார் சீட்டை உன்னிடம் தருவேன். அதுவரை இந்த வீட்டிற்குள் உட்கார்ந்து சமைப்பதையும் வீடு பெருக்குவதை மட்டும் பார். இந்த வீட்டை விட்டு வெளியே கால் வைக்கலாம் என்று கனவிலும் நினைக்காதே என்றார். அவர் என்னுடைய அடையாள சீட்டையே ஆயுதமாக பயன்படுத்தி என் பெற்றோரின் கடின உழைப்பின் பணத்தை என்னிடமிருந்து பறிக்க முயன்றார். நான் மீண்டும் ஒரு முறை சுதாகரை பார்த்தேன். அவன் இன்னும் ஒரு மரபொம்மையைப் போலத்தான் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் வேறு எங்கோ பார்த்து கொண்டிருந்தன. அவன் தன் அம்மாவின் இந்த சட்டவிரோத செயலை முழுமையாக ஆதரித்து கொண்டிருந்தான். ஒரு கணத்திற்கு எனக்கு அவர்கள் மீது அப்பட்டமான வெறுப்பு உண்டானது. சென்னையின் இவ்வளவு பெரிய நாகரிகமான கௌரவமான குடும்பத்திற்குள் இவ்வளவு பேராசையும் இழிவும் மறைந்திருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. திருமணத்தின் முதல் நாளிலிருந்தே என்னை முழுமையாக உறிஞ்சி குடிக்க அவர்கள் தயாராக இருந்தனர். நான் அந்த வரவேற்பறையின் நடுவில் நின்று கொண்டு அந்த அம்மாவையும் மகனையும் உறுதியோடு பார்த்தேன். என் மூளையில் எண்ணங்கள் வேகமாக ஓடின. இந்த நேரத்தில் அவர்களுடன் நேரடியாக மோதுவது எனக்குத்தான் இழப்பை ஏற்படுத்தும். ஆவணங்கள் அவர்கள் கையில் இருக்கின்றன. நான் இங்கே தனியாக இருப்பதால் என்னால் வலுக்கட்டாயமாக எதையும் செய்ய முடியாது. தவிர மாமியாரிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டேன் என்ற பழி என் மீது விழுந்துவிடும். நான் தொடர்ந்து சண்டையிட்டு கொண்டிருந்தால் என் ஆதார் சீட்டு எனக்கு கிடைக்காது. என் 30 லட்சம் ரூபாயும் காப்பாற்றுவது கடினமாகிவிடும். இந்த ஆட்டத்தை இப்படியே தலைகீழாக மாற்றுவதற்கு நான் ஒரு புத்திசாலித்தனமான மாற்று வழியை கண்டுபிடிக்க வேண்டும். வரவேற்பறையில் ஒரு நிசப்தமான அமைதி நிலவியது. சுவரில் இருந்த கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் என் இதயத்தை சுத்தியலால் அடிப்பது போல் கேட்டது. தற்போதைய சூழ்நிலை எனக்கு முற்றிலும் எதிராக இருப்பதை நான் உணர்ந்தேன். குறிப்பாக என் முக்கிய அடையாள சீட்டு அவர்களின் வசம் இருக்கும்போது எனக்கு நானே சொல்லிக்கொண்டேன், நான் அமைதியாக இருக்க வேண்டும். கோபத்தில் செய்யும் எந்த காரியமும் விளையாது. திருமதி கமலா போன்ற பேராசை பிடித்த பிடிவாதக்காரர்களிடம் நேருக்கு நேர் மோதுவது வேலைக்கு ஆகாது. என் வியூகத்தை மாற்ற நான் முடிவு செய்தேன். தற்போது புகுந்த வீட்டின் அதிகாரத்திற்கு முன்னால் தலைவணங்கும் ஒரு சாதுவான கீழ்ப்படிதலுள்ள மருமகளைப் போல நான் நடிக்கத் தொடங்கினேன். நான் ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு என் பதற்றமான தோள்களை மெதுவாக தளர்த்தினேன். என் குரலை தாழ்த்தி கொண்டேன். என் கண்கள் தரையை பார்த்தவாறு குனிந்திருந்தன. அது நான் அடக்கமாக மாறிவிட்டதை காட்டுவது போல் இருந்தது. அத்தை, நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டேன். நான் இந்த வீட்டிற்கு புதியவள். எனக்கு இங்கிருக்கும் வழிமுறைகள் தெரியாது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நீங்களும் சுதாகரும் நம்முடைய எதிர்காலத்திற்காகத்தான் இந்த பணத்தை வைக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் இவ்வளவு தூரம் வற்புறுத்துவதால் நான் உங்கள் பேச்சை கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு கடவுச்சொல்லை தந்து விடுகிறேன் என்றேன். இதை கேட்டதும் திருமதி கமலாவின் முகம் மலர்ந்தது. கோபத்தால் சுருங்கியிருந்த அவரது புருவங்கள் தளர்ந்து அவரது மெல்லிய உதடுகளில் ஒரு வெற்றியின் புன்னகை படர்ந்தது. அவர் என் அருகில் வந்து என் தோள்களை தட்டி கொடுத்தார். அவரது குரல் திடீரென இனிமையாக மாறியது, ஒரு பாசக்கார மாமியாரை போல. ஆமாம், என் மருமகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். நீ ஆரம்பத்திலிருந்தே என் பேச்சை கேட்டிருந்தால் வீட்டில் இவ்வளவு பெரிய சண்டை வந்திருக்காது அல்லவா? நான் இந்த பணத்தை உனக்காகத்தான் சேர்த்து வைக்கிறேன். இந்த வயதான காலத்தில் எனக்கு என்ன பெரிய செலவு இருக்கப் போகிறது என்று நீ கவலைப்படுகிறாய். சரி, கடவுச்சொல்லை என்னவென்று சொல், நான் எழுதி கொள்கிறேன் என்றார். அருகில் நின்று கொண்டிருந்த சுதாகரும் நிம்மதி பெருமூச்சு விட்டான். அவன் புன்னகைத்து என் முதுகை தட்டி கொடுத்தான். நான் எடுத்த புத்திசாலித்தனமான முடிவை பாராட்டுவது போல. நீ இவ்வளவு புரிந்துணர்வோடு இருப்பது மிக நல்ல விஷயம் தேவி.
நீ என் மீதும் என் அம்மா மீதும் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்றான். அவர்களின் அந்த போலித்தனமான நடிப்பை பார்த்து எனக்குள் எழுந்த வெறுப்பை நான் அப்படியே அடக்கிக் கொண்டேன். நான் என் தலையை உயர்த்தினேன். என் முகத்தில் ஒரு அப்பாவித்தனமும் லேசான கவலையும் தெரிந்தது. நான் என் நிபந்தனையை மிகவும் சாதுரியமாக அவர்கள் முன்வைத்தேன். ஆனால் அத்தை, 30 லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. இது என் பெற்றோரின் வாழ்நாள் சேமிப்பு. இந்த வங்கிச் சீட்டு மிகவும் பழமையானது. எப்போதும் பெட்டியிலேயே கிடந்தது. நான் இதை சரிபார்த்ததே இல்லை. வங்கி கணினியில் ஏதேனும் குளறுபடி இருந்து பணம் குறைவாக இருக்குமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. ஒருவேளை பின்னறியதில் முழுமையாக 30 லட்சம் ரூபாய் இல்லை என்றால் நான் பணத்தை எங்கோ மறைத்து விட்டேன் என்று நீங்கள் என் மீது பழி போடுவீர்கள். அதனால் நாம் அனைவரும் ஒன்றாக வங்கிக்கு சென்று கணக்கில் முழுமையாக 30 லட்சம் ரூபாய் இருக்கிறதா என்று சரிபார்த்து ஒரு கணக்கு விவரத்தை வாங்கிவிடலாம் என்று நினைக்கின்றேன். அதன் பிறகு நான் உங்களுக்கு கடவுச்சொல்லை தந்து விடுகிறேன் என்றேன். கடவுச்சொல்லையும் பணத்தையும் ஒப்படைக்க முடியும் என்று நான் கூறியதை கேட்டு திருமதி கமலா ஒரு கண நேரம் யோசித்தார். அவரது கண்களில் சந்தேகம் இருந்தது. அவர் என்னை உற்று நோக்கி கொண்டிருந்தார். ஆனால் என் முகத்தில் தெரிந்த அந்த போலி நேர்மையும் என் சாதுரியமான வாதமும் அவ்வளவு பலமாக இருந்ததால் அவர் அதை நம்பிவிட்டார். பேராசை திருமதி கமலாவின் சிந்திக்கும் திறனையே முற்றிலுமாக அளித்திருந்தது. 30 லட்சம் ரூபாய் தொகையை வங்கியின் ஆவணங்களில் தன் சொந்த கண்களால் பார்க்க வேண்டும் என்ற பேராசை அவருக்குள் கட்டுக்கடங்காமல் இருந்தது. திருமதி கமலா தன் மகன் சுதாகரை பார்த்து சம்மதத்துடன் தலையசைத்தார். இவள் சொல்வதும் சரிதான். எல்லாமே தெளிவாக இருக்க வேண்டும். கிராமத்து ஆட்கள் ஒருவேளை வெறும் வெற்றி சீட்டை கொடுத்து ஏமாற்றியிருந்தால் என் பெயர் கெட்டுவிடும் அல்லவா? சரி, நீ போய் உடைகளை மாற்றிக்கொண்டு வா. நாம் மூவரும் இப்போதே வங்கிக்கு கிளம்பலாம். சுதாகர், காரை வெளியே எடு. நாம் நேராக தியாகராய நகர் வங்கிக்கு செல்லலாம். இந்த வேலையை முடித்துவிட்டு அப்படியே காலை உணவையும் சாப்பிட்டு கொள்ளலாம் என்றார். சுதாகர் உடனே சரியம்மா என்று கூறிவிட்டு வெளியே காரை எடுக்கச் சென்றான். திருமதி கமலா தன் பட்டு சேலையின் மடிப்பை பத்திரமாக தட்டி பார்த்து கொண்டார். அங்குதான் அவர் என் ஆதார் கார்டு சீட்டையும் வங்கி சீட்டையும் வைத்திருந்தார். அவர் ஒரு வெற்றி புன்னகையோடு வெளியே நடந்தார். நான் என் அறைக்கு திரும்பிச் சென்று ஒரு சாதாரண சுடிதாரை அணிந்து கொண்டேன். நான் கண்ணாடி முன்னால் நின்று தன்னைத்தானே பார்த்தபோது எனக்குள் ஒரு முற்றிலும் புதிய பெண் தெரிந்தாள். இப்போது நான் நேற்று இருந்த அந்த பலவீனமான அழுது வடியும் புது மணப்பெண் அல்ல. என் கண்களில் இப்போது ஒரு குளிர்ந்த உறுதியும் தீர்க்கமான முடிவும் தெரிந்தன. என் மாமியாரும் கணவனும் என் தைரியத்தை உடைத்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்தனர். என் சொத்துக்களை தங்களுக்கு கொடுக்க கட்டாயப்படுத்தி விட்டதாக கர்வப்பட்டு கொண்டிருந்தனர். என் அடையாள சீட்டை தடுத்து வைப்பதன் மூலம் என்னை தங்களுக்கு அடிமையாக்கலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டனர். ஆனால் வங்கிக்கு செல்ல சம்மதித்தது அவர்களை வீழ்த்துவதற்காக. நான் விரித்த வலையின் முதல் புள்ளி என்பது அவர்களுக்கு தெரியாது. ஒருமுறை இந்த வீட்டின் வாசலை தாண்டி வெளியே சென்று விட்டால் வங்கியின் பாதுகாப்பான கட்டமைப்பு மற்றும் சட்டத்தின் துணை இருக்கும் இடத்திற்கு சென்று விடலாம். அங்கு சென்ற பிறகு பேராசைக்கும் கொடூரத்திற்கும் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். இந்த யுத்தம் இப்போதுதான் தொடங்கியிருக்கிறது. இதில் நான் தோற்றுப்போவதில்லை என்பதில் நான் உறுதியாக இருந்தேன். என் அலைபேசியை பையில் வைத்து கொண்டு ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு அறையை விட்டு வெளியேறினேன். வெளியே சுதாகரின் கார் ஸ்டார்ட் செய்யப்பட்டு தயாராக இருந்தது. நான் அமைதியாக வெளியே வந்தேன். திருமதி கமலாவின் கட்டளையின்படி சுதாகர் காரை ஓட்டினான். மாமியார் நடு இருக்கையில் அமர்ந்தார். நான் பின் இருக்கையில் அமருமாறு வற்புறுத்தப்பட்டேன். வழியில் நான் காரிலிருந்து குதித்து ஓடிவிடக்கூடும் என்று பயப்படுவதாக கூறி திருமதி கமலா என்னை ஒரு குற்றவாளியைப் போல பின்னால் அமர வைத்தார். இந்த அவமானத்தை நான் என் நெஞ்சில் ஆழ பதித்து கொண்டேன். எந்த சூழ்நிலையிலும் நான் தோற்கக்கூடாது என்பதில் எனக்கு நானே சபதம் செய்தேன். கார் சென்னையின் காலை நேரத்து நெரிசலில் கலந்தது. வாகனங்களில் புகையும் சத்தமும் காலையின் மிதமான வெயிலும் என் கோபத்தை தணிக்கவில்லை. தியாகராய நகரின் சாலை காலை நேரத்தில் எப்போதும் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்கும். வாகனங்கள் எறும்பு போல மெதுவாக நகர்ந்தன. முன்னால் அமர்ந்திருந்த திருமதி கமலாவிற்கு சோர்வோ அல்லது சத்தமோ எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. அவர் ஒவ்வொரு முறையும் பின்னால் திரும்பி பார்த்து எனக்கு ஒரு மருமகளின் கடமைகளை பற்றி பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அவரது கூர்மையான குரல் வாகனங்களின் சத்தத்தை விட உரத்து கேட்டது.
திருமணம் முடிந்த பிறகு ஒரு பெண் வீட்டைத்தான் கவனிக்க வேண்டும் என்றும் அவளுக்கு என்று சொந்தமாக எந்த ரகசிய பணமும் இருக்கக்கூடாது என்றும் அவர் கூறினார். பெற்றோர்கள் கொடுத்த சொத்தை காட்டி நான் திமிராக நடப்பதாக அவர் சாடினார். ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தில் என் வேலை சமைப்பதும் குழந்தைகளை பெற்றெடுப்பதும் மட்டும்தான் என்றும் பணத்தை அவரும் சுதாகரும் முதலீடு செய்து வளர்ப்பார்கள் என்றும் ஒரு போலித்தனமான கனவை விவரித்தார். நான் பின்னால் அமர்ந்தபடி ஜன்னல் வழியாக வந்த காற்றை உணர்ந்தவாறு என் மாமியாரின் அர்த்தமற்ற பேச்சுகளை காதில் வாங்காமல் புறக்கணித்தேன். நான் சும்மா தலையை மட்டும் ஆட்டிக்கொண்டிருந்தேன். ஆனால் என் கண்கள் தொடர்ந்து ஒரு சரியான வாய்ப்பிற்காக சுற்றிலும் தேடிக்கொண்டிருந்தன. கார் ஒரு சந்திப்பில் 90 வினாடிகள் சிவப்பு விளக்கு செய்கையில் நின்றபோது எனக்கான வாய்ப்பு வந்துவிட்டதை நான் உணர்ந்தேன். நூற்றுக்கணக்கான வாகனங்களின் இன்ஜின் சத்தமும் திருமதி கமலாவின் கவனம் சுதாகரை திட்டுவதிலும் இருந்ததால் அது எனக்கு சாதகமாக அமைந்தது. நான் சாதுரியமாக ஒரு கையை இருக்கையின் மீது வைத்து மற்றொரு கையால் என் சிறிய பைக்குள் இருந்த ஸ்மார்ட் போனை எடுத்தேன். அதை திருமதி கமலாவின் இருக்கைக்கு பின்னால் மறைவாக வைத்து கொண்டேன். என் விரல்கள் திரையில் வேகமாக இயங்கின. முதலில் நான் செய்தி அனுப்பும் ஆப்பை திறந்தேன். என் வங்கியின் முன்னுரிமை வாடிக்கையாளர் சேவை எண்ணிற்கு உடனடியாக ஒரு குறுஞ்செய்தி அனுப்பினேன். நான் அந்த வங்கியின் நீண்டகால முக்கிய வாடிக்கையாளர் என்பதால் என் கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்றப்படும். நான் என் வங்கி சீட்டின் எண்களை குறிப்பிட்டு அதன் மூலம் நடக்கும் அனைத்து பரிவர்த்தனைகளையும் உடனடியாக தடை செய்யுமாறு கோரினேன். என் சீட்டு தவறாக பயன்படுத்தக்கூடும் அபாயம் இருப்பதாக கூறி கணக்கில் உள்ள முழு 30 லட்சம் ரூபாய் தொகையையும் உடனடியாக முடக்குமாறு தட்டச்சு செய்து அனுப்பினேன். சில வினாடிகளிலேயே என் கோரிக்கை ஏற்கப்பட்டு கணக்கு தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது என்று தானியங்கி செய்தி வங்கி தரப்பிலிருந்து வந்தது. என் நெஞ்சில் இருந்த ஒரு பெரிய பாரம் பாதியாக குறைந்தது. நான் என் முகத்திற்கு பின்னால் ஒரு குளிர்ந்த புன்னகையை உதிர்த்தேன். ஆனால் அது மட்டும் போதாது. சீட்டு முடக்குவதன் மூலம் அவர்கள் பணம் எடுப்பதை தடுக்கலாமே தவிர என் ஆதார் கார்டு சீட்டு எனக்கு கிடைக்காது. அவர்களின் பேராசைக்கு தண்டனையும் கிடைக்காது. நான் என் இறுதி ஆட்டத்தை தொடங்க முடிவு செய்தேன். போனில் தொடர்பு பட்டியலை திறந்து அவர்கள் சென்று கொண்டிருந்த வங்கி எந்த காவல் நிலையத்தின் எல்லைக்கு கீழ் வருகிறதோ அந்த போலீஸ் உதவி எண்ணிற்கு தொடர்பு கொண்டேன். மறுமுனையில் போன் எடுக்கப்பட்டதும் நான் என் முகத்தை தோள்பட்டைக்கு அருகில் சாய்த்து காரின் காற்று சத்தம் என் குரலை மறைக்காதவாறு கைகளால் போனை மூடிக்கொண்டேன். மிகவும் தாழ்ந்த ஆனால் தெளிவான குரலில் வேகமாகவும் துல்லியமாகவும் தகவல்களை வழங்கினேன். என் பெயரை தெரிவித்து என் மாமியார் திருமணத்திற்கு முந்தைய என் தனிப்பட்ட சொத்தான 30 லட்சம் ரூபாயை பறிக்க முயல்வதாகவும் என் ஆதார் சீட்டையும் வலுக்கட்டாயமாக பிடுங்கி வைத்திருப்பதாகவும் புகார் அளித்தேன். அவர்கள் எந்த வங்கி கிளைக்கு கூட்டிக் கொண்டு போகிறார்கள் என்ற துல்லியமான முகவரியையும் கூறினேன். அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக நடந்து கொள்வதால் என் சொத்தையும் உயிரையும் பாதுகாக்க உடனடியாக போலீஸ் படையை அங்கு அனுப்புமாறு கூறினேன். மறுமுனையில் இருந்து அதிகாரி தகவல்களை சுருக்கமாக உறுதி செய்துவிட்டு உடனடியாக ஒரு விசாரணை குழுவை அங்கு அனுப்புவதாக உறுதியளித்தார். நான் வேகமாக போனை துண்டித்துவிட்டு அழைப்பு வரலாற்றை அழித்துவிட்டு போனை பையில் ஆழத்தில் மறைத்து வைத்தேன். சரியாக அதே நேரத்தில் சைகை பச்சை விளக்காக மாறி கார் முன்னோக்கி நகர்ந்தது. திருமதி கமலா மீண்டும் தன் புத்திசாலித்தனத்தை பற்றி பெருமையாக பேசத் தொடங்கினார். சட்டத்தின் வலை அவர்களின் கழுத்தை சுற்றி பின்னப்பட்டிருப்பதை அவர்கள் சற்றும் அறியவில்லை. கார் தியாகராய நகரின் முக்கிய சாலையிலிருந்து ஒரு பெரிய வங்கி கிளையின் முன்னால் வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கியதும் திருமதி கமலா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஏதோ தன் சொந்த கஜானாவிற்குள் நுழைவது போல. சுதாகர் காரை பத்திரமாக பூட்டிவிட்டு தன் அம்மாவின் கையை பிடிப்பதற்காக ஓடி வந்தான். அவனது முகத்தில் மகிழ்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது. நான் அமைதியாக அவர்கள் இருவருக்கு பின்னால் நடந்து சென்றேன். வெளியே இருந்த சத்தத்திற்கு மாறாக வங்கியின் கண்ணாடி கதவை தாண்டி உள்ளே நுழைந்ததும் அங்கிருந்த குளிர்ச்சியும் அமைதியும் அவர்களை சூழ்ந்தது. காற்றில் ஒரு லேசான நறுமணம் வீசியது. வசதியான சோஃபாக்கள் வரிசையாக போடப்பட்டிருந்தன. பணம் என்னும் இயந்திரத்தின் சத்தம் ஒரு பாதுகாப்பான சூழலை உணர்த்தியது. திருமதி கமலா அமருவதற்கு இடம் தேடினார். அப்போது முன்னுரிமை வாடிக்கையாளர் சேவை என்று எழுதப்பட்டிருந்த பலகையை பார்த்ததும் அவர் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. அவர் சுதாகரின் கையை பிடித்து கொண்டு அந்த பிரிவை நோக்கி நடந்தார். என்னை வரிசை எண் எடுத்துக்கொண்டு வருமாறு கட்டளையிட்டார். நான் முகம் குனிந்தவாறு அவர்களுக்கு பின்னால் சென்றேன்.
மூவரும் காத்திருப்பு பகுதியில் நின்றபோது நான் என் கைகளை வயிற்றின் மீது வைத்துக்கொண்டு வலியால் துடிப்பது போல் நடித்தேன். நான் சுதாகரை பார்த்து பரிதாபமாக கூறினேன். சுதாகர், காலையிலிருந்து நான் எதுவும் சாப்பிடவில்லை. காரின் குலுங்கலால் என் வயிறு பயங்கரமாக வலிக்கிறது. நீங்களும் அம்மாவும் இங்கேயே இருங்கள். நான் கழிப்பறை சென்றுவிட்டு உடனே வந்து விடுகிறேன். என்னால் வலியை பொறுக்க முடியவில்லை. நான் வந்த பிறகு நாம் ஒன்றாக கவுண்டருக்கு செல்லலாம் என்றேன். இதை கேட்டதும் திருமதி கமலா முகத்தை சுளித்து கொண்டு என்னை போகுமாறு சைகை காட்டினார். சீக்கிரம் திரும்பி வா, அங்கே போய் எந்த நாடகமும் ஆடாதே என்று பின்னால் இருந்து குரல் கொடுத்தார். சுதாகரும் தலையசைத்து என்னை சீக்கிரம் செல்லுமாறு கூறினான். நான் தலையசைத்துவிட்டு சில அடிகள் பின்வாங்கி கழிப்பறை செல்லும் வழியை நோக்கி நடந்தேன். ஆனால் பணம் எடுக்கும் இயந்திர பிரிவை மறைத்து கொண்டிருந்த ஒரு பெரிய மரத்திலான தடுப்பிற்கு பின்னால் சென்ற உடனேயே நான் என் திசையை மாற்றினேன். நான் கழிப்பறைக்கு செல்லவில்லை. மாறாக வங்கியின் ஒரு மூலையில் இருந்த முக்கிய பரிவர்த்தனை கவுண்டரை நோக்கி திரும்பினேன். அங்கு ஒரு பெண் ஊழியர் தனியாக அமர்ந்திருந்தார். நான் அந்த கவுண்டருக்கு சென்று நாற்காலியில் அமர்ந்தேன். அந்த ஊழியர் என்னை புன்னகையோடு வரவேற்றார். நான் அவரது கண்களை நேராக பார்த்து என் அலுவலகத்தில் ஒரு வணிக குழு தலைவராக காட்டும் அதே தன்னம்பிக்கையோடு பேசத் தொடங்கினேன். நான் என் பிரச்சனையை துல்லியமாக விளக்கினேன். நான் குறிப்பிட்ட அந்த கணக்கின் உரிமையாளர் என்றும் என் சீட்டு தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் இருந்ததால் அதை முடக்க சொல்லி குறுஞ்செய்தி அனுப்பியதையும் கூறினேன். இப்போது நேரில் வந்து என் கணக்கின் விபரத்தை வாங்கவும் சீட்டை நிரந்தரமாக ரத்து செய்யவும் வந்துள்ளதாக கூறினேன். என் பேச்சை கேட்டதும் அந்த ஊழியர் தீவிரமாக தன் கணினியை சரிபார்க்க தொடங்கினார். என் அடையாளத்தை உறுதிப்படுத்த என் ஆதார் சீட்டை கேட்டார். நான் அமைதியாக என் போனை எடுத்து அரசு அங்கீகாரம் பெற்ற எண்ணில் அடையாள ஆப்பை திறந்து காட்டினேன். என் குடும்பத்தினர் என் சொத்தை பறிப்பதற்காக என் அசல் அடையாளச் சீட்டை பலவந்தமாக பிடுங்கி வைத்துள்ளதாக வங்கியிடம் தெளிவாக கூறினேன். எனவே சட்டப்படி என் எண்ணின் அடையாளச் சீட்டை ஏற்றுக்கொண்டு என் உரிமையை பாதுகாக்குமாறு கோரினேன். அந்த ஊழியர் அதற்கு சம்மதித்து தலையசைத்தார். ஆப்பில் இருந்து புகைப்படத்தையும் என் முகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து எண் மற்றும் அடையாள எண்களை சரிபார்த்தார். இந்த நடைமுறைகள் அனைத்தும் மிக வேகமாகவும் எளிதாகவும் முடிந்தன. 5 நிமிடத்திற்குள் அச்சிடும் இயந்திரத்தின் சத்தம் கேட்டது. அந்த ஊழியர் வங்கியின் முத்திரையிட்ட கணக்கு விவரத்தை என் முன்னால் வைத்தார். அதில் என் கணக்கில் முழுமையாக 30 லட்சம் ரூபாய் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் என் அசல் வங்கி சீட்டு வங்கியின் கணினியிலிருந்து நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது என்பதற்கான ஆவணமும் இருந்தது. இனி அந்த சீட்டை பயன்படுத்தி எந்த ஒரு பரிவர்த்தனையும் செய்ய முடியாது. நான் அனைத்து காகிதங்களிலும் கையெழுத்திட்டு அந்த விபரத்தை பத்திரமாக என் பைக்குள் வைத்து கொண்டேன். என் உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான நிம்மதி பரவியது. என் சொத்து இப்போது முற்றிலும் பாதுகாப்பாக இருந்தது. திருமதி கமலா என்னிடம் கடவுச்சொல் கேட்டு பணத்தை பறிக்க நினைத்த அனைத்து முயற்சிகளும் இப்போது வீணாகிவிட்டன. என் வலை முற்றிலும் பின்னப்பட்டு விட்டது. இனி வெளியே சென்று அன்றைய தினத்தின் மிகச்சிறந்த நாடகத்தை காண்பதற்கான நேரம் வந்துவிட்டது. நான் முக்கிய பிரிவிலிருந்து மெதுவாக வெளியே வந்தேன். என் முகத்தில் ஒரு அமைதி இருந்தது. ஏதோ எதுவுமே நடக்காதது போல. சாதாரணமான வாடிக்கையாளர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்த காத்திருப்பு பகுதியில் திருமதி கமலா ஒரு சுறுசுறுப்பான எறும்பை போல அங்கும் இங்கும் பதற்றத்துடன் உலாவிக் கொண்டிருந்தார். அவரது கண்கள் என்னை எல்லா இடங்களிலும் தேடின. நான் கழிப்பறை இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் இருந்து வருவதை கண்டதும் அவரது முகத்தில் இருந்த சந்தேகம் உடனடியாக கோபமாக மாறியது. திருமதி கமலா வேகமாக என்னை நோக்கி வந்தார். அவர் தன் கையை நீட்டி என் சுடிதாரின் கழுத்தை பிடிக்க முயன்றார். ஆனால் நான் சுதாரிப்புடன் ஒரு அடி பின்வாங்கி தப்பினேன். நீ இவ்வளவு நேரமாக எங்கே போயிருந்தாய்? கழிப்பறை செல்வதற்கு தானே கூறிவிட்டு சென்றாய். பிறகு ஏன் இந்த மூலையிலிருந்து வருகிறாய்? எனக்கு பின்னால் நீ ஏதோ சதி திட்டம் தீட்டுகிறாய், அப்படித்தானே என்று திருமதி கமலா கோபமாக கத்தினார். அவரது முகம் சிவந்திருந்தது. நெற்றியில் கவலையின் கோடுகள் ஆழமாக விழுந்திருந்தன. சுதாகரும் அம்மாவின் பின்னால் ஓடி வந்தான். அங்கே என்ன நடக்கிறது என்று அவனுக்கு புரியவில்லை. நான் நேராக நிமிர்ந்து நின்றேன். என் கைகள் சாதாரணமாக கீழே இருந்தன. நான் திருமதி கமலாவை ஒரு பரிதாபமான பார்வையில் பார்த்தேன். நான் வங்கியின் முக்கிய கவுண்டரை காட்டி சுற்றியிருந்த மக்கள் கேட்கும்படியாக உரத்த குரலில் கூறினேன். நான் கழிப்பறை சென்றுவிட்டு வரும் வழியில் கவுண்டருக்கு சென்றேன் அத்தை. இனி நீங்கள் அந்த சீட்டை பத்திரமாக வைத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அந்த கடவுச்சொல்லை தெரிந்து கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை.
நான் இப்போதுதான் என் சீட்டு தொலைந்து விட்டதாக புகார் அளித்து அந்த 30 லட்சம் ரூபாய் கணக்கை நிரந்தரமாக முடக்கிவிட்டேன். இப்போது உங்கள் சேலை மடிப்பில் இருக்கும் அந்த பிளாஸ்டிக் சீட்டு வெறும் குப்பை துண்டுதான். அதை தெருவில் தூக்கி போட்டால் கூட எவனும் எடுத்து பார்க்க மாட்டான். இதை கேட்டதும் திருமதி கமலாவின் முகம் கோபத்தால் சிவந்த நிறமாக மாறியது. அவரது கண்கள் அகல விரிந்தன. வாய் ஆவென்று திறந்தபடியே இருந்தது. அவர் பதற்றத்துடன் தன் சேலையின் மடிப்பில் கையை நுழைத்து அந்த நீல நிற சீட்டை வெளியே எடுத்தார். அதை உற்று பார்த்துவிட்டு பின்னர் என்னை ஏதோ ஒரு ராட்சசியை பார்ப்பது போல பார்த்தார். அவரது மூளைக்கு இந்த திடுக்கிடும் உண்மை உணர்ந்து கொள்ள சில வினாடிகள் பிடித்தன. பணக்காரராகும் கனவு, மருமகளை தன் கட்டுப்பாட்டில் வைக்கும் அதிகாரம் என அனைத்தும் ஒரே நொடியில் காற்றில் கரைந்து போயின. அவரது ஆழமான ஏமாற்றம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பைத்தியக்காரத்தனமாக, கோபமாக மாறியது. ஐயோ கடவுளே, மக்களே, இந்த பாவி மருமகளை பாருங்கள் என்று திருமதி கமலா திடீரென அலறினார். அவரது சத்தம் அந்த வங்கி அரங்கம் முழுவதும் எதிரொலித்தது. காதுகளை கிழிக்கும் அவரது குரலை கேட்டு அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியுடன் எங்களை பார்த்தனர். ஆனால் அவர் இத்துடன் நிறுத்தவில்லை. திருமதி கமலா திடீரென வங்கியின் குளிர்ந்த தரையில் முழங்காலிட்டு விழுந்தார். அவர் தரையில் புரண்டு அழத் தொடங்கினார். தன் கைகளை தரையில் அடித்து கால்களை காற்றில் உதைத்து ஒரு சிறிய குழந்தை பொம்மைக்காக ஒற்றை காலில் நின்று அடம்பிடிப்பது போல அநாகரிகமாக நடந்து கொண்டார். அவரது பட்டு சேலை சுருங்கி போனது. தலைமுடி கலைந்தது. ஒரு கௌரவமான மாமியார் என்ற பிம்பம் முற்றிலும் மறைந்து கூட்டத்தின் முன்னால் நாடகமாடும் ஒரு சாதாரண பெண்ணாக அவர் மாறினார். அவர் புரண்டு அழுது கொண்டே முகம் முழுவதும் கண்ணீருடன் அழுது புலம்பினார். இவள் என்னை ஏமாற்றிவிட்டாள். என் வீட்டிற்கு மருமகளாக வந்து என் சொத்துக்களை கொள்ளையடிக்க பார்க்கிறாள். குடும்பத்தின் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஓடிவிட திட்டம் போடுகிறாள். நானும் என் கணவரும் எவ்வளவு பாடுபட்டு என் மகனை வளர்த்தோம். ஆனால் இந்த விஷநாகம் எங்கள் வீட்டிற்குள் நுழைந்து விட்டதே. என் துயரத்தை யாரும் கேட்க மாட்டீர்களா? கூட்டத்தின் அனுதாபத்தை பெற்று என்னை ஒரு குற்றவாளியாக்க வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வளவு பொய் குற்றச்சாட்டுகளை மிக எளிதாக அள்ளி வீசினார். டஜன் கணக்கான கண்கள் என் குடும்பத்தையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை உணர்ந்த சுதாகர் ஒரு மரச்சிலையைப் போல வெட்கி தலைகுனிந்து நின்றான். அவனது முகத்தில் அப்பட்டமான அவமானம் தெரிந்தது. அவன் வேகமாக குனிந்து தன் அம்மாவை எழுப்ப முயன்றான். அம்மா, எழுந்திருங்கள். இது வங்கி. மக்கள் நம்மை கண்டு சிரிக்கிறார்கள். அம்மா, இப்படி செய்யாதீர்கள். நான் என் முகத்தை எங்கே கொண்டு போய் மறைப்பேன் என்று சுதாகர் முணுமுணுத்தான். ஆனால் அவனது அம்மாவோ அங்கிருந்த மேஜையின் காலை இறுக்கமாக பிடித்து கொண்டு எழ மறுத்துவிட்டார். தன் அம்மாவை எழுப்ப முடியாத அந்த ஆத்திரத்தில் சுதாகர் தன் முழு கோபத்தையும் என் மீது திருப்பினான். அவன் என்னை நோக்கி வந்து தன் விரலை என் முகத்திற்கு நேராக நீட்டினான். அவனது கண்கள் கோபத்தால் சிவந்திருந்தன. தேவி, உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? அம்மா எவ்வளவு வேதனைப்படுகிறார் என்று பார்த்தும் நீ சும்மா நின்று கொண்டிருக்கின்றாய். சீட்டை முடக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது? இப்போதே கவுண்டருக்கு சென்று சீட்டை மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரச் சொல். எல்லா பணத்தையும் எடுத்து அம்மாவிடம் கொடு. சீக்கிரம் செய். இல்லையென்றால் நான் ஏதாவது கடுமையான முடிவை எடுக்க வேண்டியிருக்கும். இந்த குடும்பத்தின் மானத்தை, மரியாதையை நீ மண்ணில் மிதித்து விட்டாய் என்றான். நான் சுதாகரை பார்த்து ஒரு ஏளன புன்னகையை உதிர்த்தேன். அவனது இந்த இறுதி வார்த்தைகளுடன் என் மனதில் அவன் பால் இருந்த லேசான மரியாதையும் முற்றிலுமாக அழிந்து போனது. நான் பின்வாங்காமல் அந்த கோழையின் கண்களை நேருக்கு நேராக பார்த்து உரத்த குரலில் கூறினேன், உன்னுடைய கடுமையான முடிவு என்னவாக இருக்கும் சுதாகர்? இந்த வங்கியிலேயே வைத்து என்னை அடிப்பாயா? உன்னுடைய காதுகளை நன்றாக திறந்து கேட்டுக்கொள். இது என் பணம். இதை நான் முடக்குவதும் முடக்காமல் விடுவதும் என் உரிமை. உன்னுடைய அம்மா என் அறையிலிருந்து என் பொருட்களை திருடினார். என் ஆவணங்களை பிடுங்கி வைத்து கொண்டு என்னை மிரட்டி பணம் பறிக்க முயன்றார். இப்போது என் மீதே பொய் குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். நான் அவர் மீது இன்னும் போலீஸில் புகார் அளிக்காமல் இருப்பதற்கே நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இனி நான் ஒரு முறை கூட உங்களுக்கு முன்னால் தலை வணங்குவேன் என்று நினைக்காதே. வங்கி அரங்கில் கூட்டம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மக்கள் தங்களின் இருக்கையை விட்டு எழுந்து எங்களை சுற்றி வந்து கூடினர். அங்கே கிசுகிசுப்பும் முணுமுணுப்பும் எதிரொலித்தன. சிலர் அந்த மாமியாரை சாடினர். சிலரோ என்னை ஒரு ஆபத்தான மருமகள் என்று பேசினர். டஜன் கணக்கான அலைபேசிகள் மேலே உயர்ந்தன.
ஒளிப்படக் கருவிகளின் வெளிச்சம் மின்னியது. இந்த சம்பவம் அந்த நகரின் மையப்பகுதியில் ஒரு இலவச வேடிக்கை நாடகமாக மாறியிருந்தது. வங்கியின் 2 பாதுகாப்பு காவலர்கள் ஓடி வந்து கூட்டத்தை கலைக்க முயன்றனர். வங்கியின் பணி பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக திருமதி கமலாவை அமைதியாக இருக்குமாறு வேண்டினர். ஆனால் திருமதி கமலாவோ ஆத்திரத்தின் உச்சியில் இருந்தார். அவர் ஒரு காவலாளியின் தொப்பியை தட்டி கீழே தள்ளினார். தன்னை தொட்டு பார்க்குமாறு காவலாளிகளுக்கு சவால் விட்டும் மேலும் உரக்க கத்தினார். சூழ்நிலை மிகவும் மோசமடைந்தது. சுதாகர் செய்வதறியாது திகைத்து நின்று மக்களை வீடியோ எடுக்க வேண்டாம் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தான். ஆனால் அவனது பேச்சை யாரும் கேட்பதாக இல்லை. சரியாக இந்த அலப்பறையின் உச்சக்கட்டத்தில் வெளியிலிருந்து போலீஸ்காரின் சைரன் சத்தம் கேட்டது. வங்கியின் கண்ணாடி கதவுகள் திறக்கப்பட 2 போலீஸ் அதிகாரிகள் தங்களின் சீருடையில் வேகமாக உள்ளே நுழைந்தனர். போலீசாரை கண்டதும் அங்கே ஒரு முரட்சி உண்டானது. கூட்டம் தானாகவே 2 பக்கங்களாக பிரிந்தது. வீடியோ எடுத்து கொண்டிருந்த போன்கள் கீழே இறங்கின. அந்த அரங்கில் திடீரென ஒரு மயான அமைதி நிலவியது. திருமதி கமலாவின் போலி விமல் சத்தம் மட்டும் கேட்டது. அவர் போலீசாருக்கு முன்னால் தன்னை ஒரு அப்பாவியாக காட்ட முயன்றார். உதவி ஆய்வாளராக தோற்றமளித்த அந்த மூத்த போலீஸ் அதிகாரி அங்கிருந்த சூழலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு உரத்த குரலில் கூறினார், அனைவரும் அமைதியாக இருங்கள். இந்த பொது இடத்தில் இப்படி அநாகரிகமாக கலவரம் செய்வது யார்? என்ன விஷயம் என்றாலும் எழுந்து நின்று நாகரிகமாக பேசுங்கள். இப்படி தரையில் புரள வேண்டிய அவசியம் இல்லை. போலீஸின் குரலை கேட்டதும் திருமதி கமலாவிற்கு ஒரு பிடிமானம் கிடைத்தது போல இருந்தது. அவர் எழுந்து தன் ஆடையிலிருந்த தூசியை தட்டிவிட்டு அழுது கொண்டே அந்த அதிகாரியின் கையை பற்றி கொண்டார். அவர் என் மீது பொய் குற்றச்சாட்டுகளை அடுக்க தொடங்கினார். சார், என் குடும்பத்திற்கு நியாயம் வழங்குங்கள். என் மருமகள் ஒரு ஏமாற்றுக்காரி. அவள் திருமணம் செய்து கொண்டு இந்த வீட்டின் சொத்துக்களை கொள்ளையடிக்க வந்திருக்கிறாள். அவளது கணக்கில் 30 லட்சம் ரூபாயை மறைத்து வைத்து கொண்டு இப்போது ஓடிப்போக பார்க்கிறாள். நாங்கள் அதை தடுத்தபோது எங்கள் மீதே பழி போடுகிறாள். தன் மாமியாரை அசிங்கமாக திட்டியிருக்கிறாள் சார். இவளை கைது செய்யுங்கள், இல்லை என்றால் இவள் ஓடிவிடுவாள் என்றார். நான் சற்றும் பதற்றமடையவில்லை. என் ஆடைகளை சரி செய்து கொண்டு 2 அடிகள் முன்னோக்கி நடந்து நேராக போலீஸ் அதிகாரிகளின் முன்னால் வந்து நின்றேன். என் தோற்றம் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருந்தது. அது திருமதி கமலாவின் நாடகத்தனமான போக்கிற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. சுற்றியிருந்த அனைவரும் உண்மையை அறிய வேண்டும் என்பதற்காக நான் தெளிவான உரத்த குரலில் பேசத் தொடங்கினேன். வணக்கம் சார், நான் தான் சற்று முன்பு காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு இந்த சம்பவத்தை பற்றி புகார் அளித்தேன். என் பெயர் தேவி. என் மீது பொய் குற்றச்சாட்டுகளை கூறும் இந்த பெண்மணிதான் என் மாமியார். உண்மை இதற்கு முற்றிலும் எதிரானது சார். இன்று காலை இவர்கள் என் படுக்கை அறைக்குள் நுழைந்து என் பொருட்களை சோதனையிட்டு என் வங்கி சீட்டை திருடி விட்டார்கள். அதில் என் பெற்றோர்கள் திருமணத்திற்கு முன்பு எனக்கு பரிசாக கொடுத்த 30 லட்சம் ரூபாய் இருந்தது. அது மட்டுமன்றி என் ஆதார் சீட்டையும் வலுக்கட்டாயமாக பிடுங்கி வைத்து கொண்டு வங்கிக்கு வந்து பணத்தை அவர்கள் கணக்கிற்கு மாற்றினால் மட்டும்தான் என் அடையாளச் சீட்டை திருப்பி தருவேன் என்று மிரட்டினார்கள். நீங்கள் இப்போதே இவருடைய வலது பக்க சேலை மடிப்பை சோதனையிடலாம். என் ஆதார் சீட்டும் வங்கி சீட்டும் இன்னும் அங்கேதான் இருக்கின்றன. என் தெளிவான நியாயமான வாதத்தை கேட்டதும் உதவி ஆய்வாளரின் முகம் தீவிரமடைந்தது. அவர் திருமதி கமலாவை ஒரு எச்சரிக்கை பார்வையுடன் பார்த்தார். இந்த அம்மா சொல்வதை கேட்டீர்களா? அடுத்தவரின் அடையாளச் சீட்டையும் சொத்தையும் வலுக்கட்டாயமாக தடுத்து வைப்பது சட்டப்படி ஒரு கடுமையான குற்றமாகும். நீங்கள் உங்களின் விருப்பப்படியே அந்த ஆவணங்களை எங்களிடம் ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வழக்கை பற்றி முழுமையாக விசாரணை செய்ய நீங்கள் மூவரும் எங்களுடன் காவல் நிலையத்திற்கு வர வேண்டும். வங்கியில் இனி எந்த ஒரு கலவரமும் நடக்கக்கூடாது என்றார். சட்டம் மற்றும் காவல் நிலையம் என்ற பெயரை கேட்டதுமே திருமதி கமலாவின் கால்கள் நடங்க தொடங்கின. அவர் ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் போலீசாரின் கடுமையான பார்வை அவரை வாயடைக்கச் செய்தது. சுதாகர் தலைகுனிந்தவாறு தன் அம்மாவை தாங்கி பிடித்து கொண்டு போலீசாருடன் நடந்தான். நான் என் தலையை உயர்த்தி கம்பீரமாக வங்கியில் இருந்து வெளியேறினேன். காவல் நிலையம் வங்கியிலிருந்து வெகு தொலைவில் இல்லை. நிலையத்தின் உட்புறம் சூழல் மிகவும் அமைதியாகவும் தீவிரமாகவும் இருந்தது. சுவர்கள் வெளிர் மஞ்சள் நிறத்தில் இருந்தன. மேஜை நாற்காலிகள் ஒழுங்காக போடப்பட்டிருந்தன. எங்களை ஒரு மேஜையின் அருகில் அமருமாறு கூறினர். உதவி ஆய்வாளர் எங்கள் முன்னால் அமர்ந்து வாக்குமூலத்தை பதிவு செய்ய ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்தார்.
திருமதி கமலா நாற்காலியில் சுருங்கி அமர்ந்திருந்தார். அவரது கைகள் நடுங்கின. யாரையும் நேருக்கு நேர் பார்க்கும் தைரியம் அவருக்கு இல்லை. சுதாகர் தன் அம்மாவின் அருகில் அமர்ந்திருந்தான். மின்விசிறியின் கீழிருந்தும் அவர்களுக்கு பயத்தால் வியர்த்து கொட்டியது. போலீஸ் அதிகாரி நடுநிலையாக விசாரணையை தொடங்கினார். என் முறை வந்தபோது நான் அதிகமாக எதையும் விலக்கி பேச வேண்டிய தேவை இருக்கவில்லை. நான் என் போனை திறந்து என் மின்னஞ்சலில் இருந்த ஒரு கோப்பை பதிவிறக்கம் செய்தேன். என் பெற்றோர்கள் திருமணத்திற்கு முன்பு அந்த சொத்தை எனக்கு பரிசாக கொடுத்ததற்கான மெய்ப்பத்திரமுள்ள அசல் ஆவணத்தின் வண்ண புகைப்படத்தை அந்த திரையில் காட்டினேன். அந்த ஆவணத்தில் இந்த சொத்து பரிமாற்றம் எனக்கும் சுதாகருக்கும் திருமணம் நடப்பதற்கு முன்பே நடந்து முடிந்தது என்பது தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. அத்துடன் என் வங்கியின் மின்னணு விவரத்தையும் காட்டினேன். அதில் அந்த 30 லட்சம் ரூபாய் என் பெற்றோரின் வங்கியிலிருந்து நேரடியாக என் கணக்கிற்கு மாற்றப்பட்டிருப்பது தெளிவாக தெரிந்தது. அந்த பரிவர்த்தனையின் குறிப்பில் பெற்றோர்களிடமிருந்து மகள் தேவிக்கு அன்பு பரிசு என்று எழுதப்பட்டிருந்தது. நான் அந்த போனை உதவி ஆய்வாளரின் முன்னால் வைத்து தன்னம்பிக்கையுடன் கூறினேன், சார், இது சட்டப்படியான அசைக்க முடியாத ஆதாரம். இந்த பணம் முற்றிலும் திருமணத்திற்கு முன்பே என் பெற்றோரால் எனக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட என் தனிப்பட்ட சொத்து. இதில் என் கணவர் குடும்பத்தாரின் பங்களிப்பு ஒரு பைசா கூட இல்லை. என் மாமியார் என் தனிப்பட்ட அறைக்குள் நுழைந்து என் வங்கி சீட்டை திருடி என் ஆதார் சீட்டை பிடுங்கி வைத்துக்கொண்டு பணத்தை பறிக்க முயன்றது அடுத்தவர் சொத்தை கொள்ளையடிப்பதற்கான அப்பட்டமான முயற்சியாகும். என் உரிமைகளை பாதுகாக்க சட்டப்படி இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். உதவி ஆய்வாளர் அந்த போனை வாங்கி ஒவ்வொரு புகைப்படத்தையும் தேதியையும் ஆதாரத்தையும் கூர்ந்து கவனித்து சரிபார்த்தார். உண்மை இப்போது பகல் வெளிச்சத்தைப் போல தெளிவாக தெரிந்தது. உதவி ஆய்வாளரின் கைகளில் அந்த தெளிவான அசைக்க முடியாத சட்டப்பூர்வ ஆதாரங்கள் திருமதி கமலாவின் மலிவான பொய்கள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கின. அவர் தன் தலையை அசைத்தார். என் போனை என்னிடம் திருப்பி தந்துவிட்டு நேராக திருமதி கமலாவின் முகத்தை பார்த்தார். சட்டத்தின் காவலருக்கே உரிய கம்பீரமும் தீவிரமும் அவரது குரலில் இருந்தது. விஷயம் இப்போது மிக தெளிவாக தெரிகிறது. தேவி அவர்கள் தன் தனிப்பட்ட சொத்துக்கான அனைத்து சட்டப்பூர்வ ஆதாரங்களையும் எங்களிடம் சமர்ப்பித்து விட்டார். திருமதி கமலா, உங்களுடைய மருமகளின் தனிப்பட்ட அறைக்குள் நீங்கள் அனுமதியின்றி நுழைந்ததும் அவருடைய வங்கி சீட்டை எடுத்ததும் சட்டப்படி திருட்டு முயற்சி என்ற குற்றப்பிரிவின் கீழ் வரும். அது மட்டுமின்றி அடுத்தவருடைய அடையாள சீட்டை சட்டவிரோதமாக தடுத்து வைப்பது அரசு விதிகளின்படி கடுமையான குற்றமாகும். இதற்காக உங்களுக்கு பெரிய தொகையை அபராதமாக விதிக்க நேரிடும் என்றார். அவர் மேலும் தொடர்ந்து, நீங்கள் அவருடைய ஆவணங்களை பிடுங்கி வைத்துக்கொண்டு இந்த 30 லட்சம் ரூபாய் சொத்தை உங்களிடம் ஒப்படைக்குமாறு கட்டாயப்படுத்தி இருக்கிறீர்கள். இது அச்சுறுத்தல் மற்றும் பலவந்தமாக பணம் பறிக்கும் வழக்காகும். இவ்வளவு பெரிய தொகையை நீங்கள் வெற்றிகரமாக கொள்ளையடித்திருந்தால் உங்கள் மீது கடுமையான குற்றவியல் வழக்கு பாய்ந்து நீங்கள் சிறைக்கு செல்ல வேண்டியிருந்திருக்கும். நீங்கள் செய்த தவறின் தீவிரம் இப்போது உங்களுக்கு புரிகிறதா என்று எச்சரித்தார். குற்றவியல் வழக்கு, ஜெயில் போன்ற வார்த்தைகளை கேட்டதுமே திருமதி கமலாவின் முகத்தில் இருந்த இரத்தம் அனைத்தும் உறிஞ்சப்பட்டது போல வெள்ளையாக மாறியது. பயத்தால் அவரது பற்கள் ஒன்றையொன்று சத்தம் போட்டன. அவமானம் தாங்காமல் அவரது கைகள் மேஜையின் மேல் சரிந்தன. ஒரு மாமியாராக அதுவரை அவரிடம் இருந்த அனைத்து கர்வமும் அதிகாரமும் சட்டத்தின் கடுமையான பேராற்றலுக்கு முன்னால் சிதறி போயின. அவர் தஞ்சம் தேடி உதவிக்காக தன் மகன் சுதாகரை பார்த்தார். ஆனால் சுதாகரோ தன் அம்மாவைப் போலவே பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான். குருட்டு பேராசை அவர்களை ஒரு மரண பொறியில் சிக்க வைத்திருந்தது. அந்த பொறியை அவர்கள் தங்களின் மிதமிஞ்சிய தற்பெருமையால் தாங்களாகவே உருவாக்கி கொண்டவர்கள். குடும்பத்தின் அழுத்தத்தையும் பழமைவாத பாரம்பரியத்தையும் ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு நவீன பெண்ணை மிரட்டி அவளது சொத்துக்கள் அனைத்தையும் பிடுங்கிவிடலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டார்கள். ஆனால் தாங்கள் சாதாரணமாக நினைத்த மருமகள் அதே சட்டத்தையே தனக்கான கேடயமாக மாற்றி இப்படி ஒரு மரண அடி கொடுப்பாள் என்று அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. காவல் நிலையத்தின் அந்த அறைக்குள் ஒரு இறுக்கமான அமைதி நிலவியது. நான் நாற்காலியில் மிகவும் நிதானமாக நிம்மதியாக அமர்ந்திருந்தேன். இந்த சட்ட போராட்டத்தில் நான் முழுமையாக வெற்றியை பெற்றுவிட்டேன். நான் அமைதியாக போலீசாரின் இறுதி நடவடிக்கைகளுக்காக காத்திருந்தேன். அந்த விஷத்தன்மை வாய்ந்த குடும்பத்துடனான அனைத்து உறவுகளையும் நிரந்தரமாக துண்டிப்பதற்கான என் அடுத்த கட்ட திட்டத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தேன்.
உதவி ஆய்வாளரின் அந்த கடுமையான எச்சரிக்கைக்கு பிறகு காவல் நிலையத்தின் அந்த அறையில் ஒரு மயான அமைதி நிலவியது. கூரையில் சுழன்று கொண்டிருந்த மின்விசிறிகள் சத்தம் மட்டுமே அந்த அமைதியை கிழித்து கொண்டிருந்தது. சற்று முன்பு வரை வங்கியில் நடுரோட்டில் நாடகம் ஆடிக்கொண்டிருந்த திருமதி கமலா இப்போது ஒரு மூலையில் சிக்கிய மிருகத்தைப் போல நாற்காலியில் சுருங்கி அமர்ந்திருந்தார். அவரது முகம் வெளுத்து போய் நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பியிருந்தன. அடுத்தவர் சொத்தை கொள்ளையடிக்க முயன்றதற்கும் அடையாள சீட்டை திருடி வைத்ததற்கும் தனக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்த மாமியாருக்கு அந்த கணத்தில் அவளது கர்வத்தின் கடைசி புள்ளியும் உடைந்தது. அவர் பயந்த கண்களுடன் போலீஸ் அதிகாரியை பார்த்தார். பெண் என் பக்கமாக திரும்பி கெஞ்சும் பார்வையில் பார்க்க தொடங்கினார். அவர் தன் கைகளை கூப்பிக்கொண்டு மீண்டும் ஒரு புதிய அழுகை நாடகத்தை தொடங்கினார். ஆனால் இந்த முறை அது சத்தமான அலறலல்ல, மாறாக விம்மல்களுடனும் விக்கல்களுடனும் கூடிய ஒரு பலவீனமான படிக்காத கிராமத்து தாயின் போலி நடிப்பு. சார், என் குடும்பத்தின் சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் கருணை காட்டுங்கள். நான் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த அதிகம் படிக்காத ஒரு ஏழை பெண். எனக்கு சட்டத்தை பற்றியெல்லாம் என்ன தெரியும்? கடவுள் சாட்சி, எனக்கு திருடும் எண்ணம் எல்லாம் எதுவும் இல்லை. இவள் எங்கள் வீட்டிற்கு மருமகளாக வந்து இன்னும் ஒரு நாள் கூட நிறைவடையவில்லை. இவள் இன்னும் ஒரு சிறிய பெண். 30 லட்சம் ரூபாய் போன்ற இவ்வளவு பெரிய தொகையை இவளால் தனியாக சமாளிக்க முடியாது என்று நான் நினைத்தேன். இவள் அந்த பணத்தை தொலைத்து விடுவாளோ அல்லது வீணாக செலவழித்து விடுவாளோ என்று பயந்துதான் அந்த சீட்டை என் பாதுகாப்பில் வைத்திருந்தேன் சார். நான் என் பிள்ளைகளின் நல்லதுக்காகவும் அவர்களின் குடும்பம் நன்றாக வாழ வேண்டும் என்று தானே நினைத்தேன். இந்த வயதான காலத்தில் எனக்கு அந்த 30 லட்சம் ரூபாயை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் சார்? என் மேல் இரக்கம் காட்டுங்கள். இந்த ஒரு முறை என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறினார். சுதாகரம் தன் அம்மாவிற்கு துணையாக உடனடியாக பேசத் தொடங்கினான். ஆமாம் சார், அம்மா சொல்வது உண்மைதான். இது வெறும் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட ஒரு சிறிய தவறான புரிதல், அவ்வளவுதான். அம்மா கொஞ்சம் பழைய சிந்தனை உடையவர். பிள்ளைகளின் பணத்தை மாமியார் தான் நிர்வகிக்க வேண்டும் என்று அவர் தவறாக நினைத்து விட்டார். என் மனைவியும் தன் பெற்றோர் கொடுத்த பண விஷயத்தில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் போலீஸை கூப்பிட்டு விட்டாள். இது எங்கள் குடும்ப பிரச்சனை. நாங்கள் வீட்டிற்குள் பேசி தீர்த்து கொள்கிறோம். நாங்கள் வீட்டிற்கு சென்று அமைதியாக எல்லாவற்றையும் சரி செய்து கொள்கிறோம் என்று நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் சார் என்றான். அந்த தாயும் மகனும் ஒருவருக்கொருவர் முட்டு கொடுத்து கொண்டு தங்களை நிரபராதிகள் போல காட்டிக்கொள்வதைக் கண்ட எனக்கு கோபம் தலைக்கேறியது. எவ்வளவு அசிங்கமான வெட்கமற்ற தாய்! நான் ஒருவேளை பலவீனமான, சட்டத்தை பற்றி தெரியாத ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருந்தால் இவர்களின் இந்த தேன் ஒழுகும் வார்த்தைகளில் விழுந்திருப்பேன். ஆனால் இவர்களின் அந்த குரூர குணத்தை நான் ஏற்கனவே நன்கு அறிவேன். நான் நாற்காலியில் நேராக நிமிர்ந்து அமர்ந்து சுதாகரை பார்த்து அவனது போலி சமாதானங்கள் அனைத்தையும் சுக்குநூறாக்கினேன். சுதாகர், இதை தவறான புரிதல் என்று கூறி மழுப்பாதே. எந்த தவறான புரிதலில் ஒருவன் தன் மனைவி தூங்கிக் கொண்டிருக்கும் போதே அவளது அறைக்குள் நுழைந்து அவளது உடைமைகளை திருடுவான்? எந்த தவறான புரிதலில் என் ஆதார் சீட்டை தன் சேலை மடிப்பில் மறைத்து வைத்து கொண்டு அதை ஒரு மிரட்டல் ஆயுதமாக பயன்படுத்துவார்கள்? என் வங்கி கணக்கின் கடவுச்சொல்லை சொல்லச் சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள்? நான் மட்டும் சரியான நேரத்தில் வங்கியிடம் கூறி அந்த சீட்டை முடக்காமல் இருந்திருந்தால் இந்த 30 லட்சம் ரூபாய் இப்போது என் கணக்கில் இருந்திருக்குமா? அல்லது உங்கள் குடும்ப கணக்கில் மாறியிருக்குமா? உண்மை வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. உன்னுடைய அம்மாவின் பேராசையும் அதற்கு நீ உடந்தையாக இருந்ததையும் எவராலும் மறுக்க முடியாத உண்மை என்றேன். நான் உதவி ஆய்வாளரின் பக்கம் திரும்பினேன். என் குரல் அமைதியாகவும் அதே நேரத்தில் தீர்க்கமாகவும் இருந்தது. சார், நான் எந்த ஒரு சமரசத்திற்கும் தயாராக இல்லை. குடும்ப விஷயங்கள் என்பது வேறு. ஆனால் ஒருவருடைய தனிப்பட்ட சொத்துரிமையிலும் குடிமகனின் சுதந்திரத்திலும் தலையிடும்போது அதை சட்டத்தின்படிதான் எதிர்கொள்ள வேண்டும். நீங்கள் விதிமுறைகளின்படி அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த சம்பவத்தை புகாராக பதிவு செய்து என் மாமியார் சட்டவிரோதமாக என் அடையாளச் சீட்டை திருடி வைத்திருந்ததற்காக கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். எனக்கு என் ஆதார் கார்டு சீட்டு உடனடியாக திரும்ப கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களை இப்போதே தடுக்கவில்லை என்றால் அவர்கள் சட்டத்தையும் மற்றவர்களின் உரிமைகளையும் எப்போதும் கேலி பொருளாகவே நினைப்பார்கள் என்றேன். என் வார்த்தைகளை கேட்டதும் திருமதி கமலா உடைந்து கதறி அழத் தொடங்கினார். ஆனால் அவை அனைத்தும் முதலை கண்ணீர் என்பது எனக்கு தெரியும். அவர் தன் தவறை உணர்ந்து அழவில்லை.
மாறாக சட்டத்தின் தண்டனைக்கு அஞ்சி அழுகிறார். சுதாகர் என்னை ஒரு கொடூரமான பார்வையில் பார்த்தான். தன் அம்மாவை நான் இவ்வளவு பெரிய ஆபத்தில் தள்ளிவிட்டதாக அவன் தன் மனதிற்குள் என்னை சபிப்பது அவனது கண்களில் தெரிந்தது. நான் அவனுக்கு ஒரு மெல்லிய அலட்சிய புன்னகையை மட்டுமே பதிலாக தந்தேன். திருமணம் நடந்த முதல் நாளே என் சொத்துக்களையும் அனைத்தையும் கொள்ளையடிக்க நினைத்த இந்த மனிதர்களுடன் எனக்கு இனி எந்த உறவு வேண்டியிருக்கிறது? இந்த சூழ்நிலையில் உறுதியாக இருப்பது மட்டும்தான் என் கௌரவத்தையும் என் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கான ஒரே வழி என்பதை நான் உணர்ந்திருந்தேன். உதவி ஆய்வாளர் தன் பேனாவை மேஜையின் மீது தட்டி அனைவரையும் அமைதியாக இருக்குமாறு கட்டளையிட்டார். அவர் அனைவரின் வாக்குமூலங்களையும் தன் டைரியில் பதிவு செய்து கொண்டார். சாட்சியங்கள், வங்கியின் விவரம், பரிசு ஆவணத்தின் நகல் மற்றும் வங்கியில் நடந்த கலவரம் ஆகிய அனைத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர் தன் இறுதி தீர்ப்பை கூறினார். அந்த அறையில் நிலவிய இறுக்கம் எவ்வளவு அதிகமாக இருந்தது என்றால் சுதாகரின் வேகமாக மூச்சுக்காற்று சத்தம் கூட தெளிவாக கேட்டது. திருமதி கமலா, தேவி அவர்களின் ஆதார் சீட்டையும் வங்கி சீட்டையும் உடனடியாக இந்த மேஜையின் மேல் வையுங்கள். சட்டம் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவரின் அடையாள சீட்டை சட்டவிரோதமாக தன் வசம் வைத்திருக்க எவருக்கும் அனுமதி அளிப்பதில்லை என்று போலீஸ் அதிகாரி கடுமையான தொனியில் உத்தரவிட்டார். திருமதி கமலா நடுங்கும் கரங்களுடன் தன் சேலையின் உட்புற மடிப்பிலிருந்து என் ஆதார் சீட்டையும் வங்கி சீட்டையும் வெளியே எடுத்தார். அவர் அந்த 2 சீட்டுகளையும் மேஜையின் மேல் வைத்தார். போலீஸ் அதிகாரி அவற்றை எடுத்து சரிபார்த்துவிட்டு என் கைகளில் ஒப்படைத்தார். என் விரல்கள் என் ஆதார் சீட்டை தொட்ட அந்த கணத்தில் நான் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டேன். என் சுதந்திரமும் என் உரிமைகளும் எனக்கு திரும்ப கிடைத்துவிட்டன. உதவி ஆய்வாளர் தொடர்ந்து பேசினார். தேவி அவர்கள் ஏற்கனவே இந்த சீட்டை நிரந்தரமாக முடக்கிவிட்டதால் இது இப்போது வெறும் குப்பைதான். ஆனால் இதை நீங்கள் திருடியதும் மறைத்து வைத்ததும் உண்மையான குற்ற செயலாகும். தேவி அவர்களின் சமயோஜித நடவடிக்கையால் இந்த 30 லட்சம் ரூபாய் கையாடல் செய்யப்படுவது தடுக்கப்பட்டுள்ளது என்பதை கருத்தில் கொண்டும் குடும்ப உறவுகளை மனதில் வைத்தும் திருமதி கமலா ரவிக்கு நிர்வாக ரீதியிலான தண்டனை வழங்கப்படுகிறது. அடுத்தவரின் அடையாள சீட்டை சட்டவிரோதமாக தடுத்து வைத்ததற்கும் பொது இடத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும்படி கலவரம் செய்ததற்கும் உங்களுக்கு 500 ரூபாய் அபராதமும் 7 நாட்கள் போலீஸ் காவலும் விதிக்கப்படுகிறது என்றார். 7 நாட்கள் போலீஸ் காவல் என்ற வார்த்தையை கேட்டதுமே திருமதி கமலாவின் முகத்தில் ஈ ஆடவில்லை. தன் குடும்பத்தின் கௌரவத்தை பற்றியே எப்போதும் பெருமையாக பேசிக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணிற்கு போலீஸ் காவலில் 7 நாட்கள் கழிப்பது என்பது கற்பனை செய்ய முடியாத ஒரு அவமானமாகும். இது அவளது வாழ்க்கையில் என்றும் அழியாத ஒரு கரையாக மாறப்போகிறது. அவளது வாய் அதிர்ச்சியால் அப்படியே திறந்திருந்தது. அந்த அதிர்ச்சியை அவரது உடலால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தது. அவரது உடலில் இருந்த அந்த பழைய உயர் இரத்த அழுத்த நோய் மீண்டும் தலை தூக்கியது. திடீரென திருமதி கமலா தன் கையை நெஞ்சின் மீது வைத்துக்கொண்டு மூச்சு திணறத் தொடங்கினார். அவரது முகம் நீல நிறமாக மாறியது. அவர் நிலை தடுமாறி அப்படியே காவல் நிலையத்தின் தரையில் சுருண்டு விழுந்தார். சுதாகர் பதற்றமடைந்து அலறினான். அம்மா, அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? சார், எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்கள். அவருக்கு ஏற்கனவே இதய நோய் இருக்கிறது என்று தன் அம்மாவை கட்டியணைத்து கொண்டு அழுதான். ஆனால் அவரோ முற்றிலும் சுயநினைவை இழந்திருந்தார். இந்த எதிர்பாராத திருப்பத்தைக் கண்டு அங்கிருந்த போலீசாரும் சற்று திகைத்தனர். ஒரு காவலர் உடனடியாக ஆம்புலன்ஸிற்கு ஃபோன் செய்தார். உதவி ஆய்வாளர் சுதாகரை நோக்கி அவரது அம்மாவின் கழுத்துப்பட்டையில் இருந்த ஆடையை தளர்த்துமாறு அறிவுறுத்தினார். அந்த நிலையமே பரபரப்பாக மாறியது. நான் சில அடிகள் தள்ளி நின்று நடப்பவை அனைத்தையும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். என் மனதில் மகிழ்ச்சியும் இல்லை, அதே நேரத்தில் பரிதாபமும் இல்லை. அவர் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த துயரம் அவரது சொந்த பேராசையினாலும் தீய எண்ணத்தினாலும் அவராகவே தேடிக்கொண்ட வினையாகும். சட்டம் எப்போதும் நடுநிலையானது. அவர்கள் என் பெற்றோரின் உழைப்பில் வந்த பணத்தை கொள்ளையடிக்க நினைக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் ஒரு கௌரவமான மாமியாராக வீட்டில் இருந்திருக்கலாம். தொலைவிலிருந்து ஆம்புலன்ஸின் சைரன் சத்தம் கேட்க தொடங்கியது. அந்த சத்தம் ஒரு பேராசை பிடித்த குடும்ப நாடகத்தின் தோல்வியையும் அதன் வீழ்ச்சியையும் பறைசாற்றுவது போல இருந்தது. ஆம்புலன்ஸின் சைரன் சத்தம் நெருங்கி வந்து காவல் நிலையத்தின் வாசலில் நின்றது.
மருத்துவ குழுவினர் சாய்வு மஞ்சத்துடன் உள்ளே ஓடி வந்தனர். அவர்கள் வேகமாக திருமதி கமலாவை பரிசோதித்துவிட்டு அவரை வீல்சேரில் ஏற்றி ஆம்புலன்ஸிற்குள் கொண்டு சென்றனர். சுதாகர் கண்ணீரும் வியர்வையுமாக அவரது பின்னால் ஓடினான். ஆம்புலன்ஸிற்கு ஏறுவதற்கு முன்பாக அவன் என் பக்கமாக திரும்பினான். அவனது கண்களில் என் மீது ஒரு குரூரமான வெறுப்பு அப்பட்டமாக தெரிந்தது. அவன் தன் விரலை என்னை நோக்கி நீட்டி, என் அம்மாவிற்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடந்தால் உன்னை நான் என் வாழ்க்கையில் மன்னிக்கவே மாட்டேன் என்று மிரட்டினான். நான் அப்படியே அசையாமல் நின்று அவனது மிரட்டலுக்கு என் மௌனத்தையே பதிலாக தந்தேன். அந்த மனிதனுக்காக என் இதயத்தில் இப்போது எந்த ஒரு உணர்வும் மிச்சம் இருக்கவில்லை. ஆம்புலன்ஸ் புறப்பட்டு சென்ற பிறகு நான் மீண்டும் போலீஸ் அதிகாரியிடம் சென்றேன். நான் என் வாக்குமூலத்திலும் என் சொத்துக்கள் மற்றும் ஆவணங்கள் என்னிடம் பத்திரமாக ஒப்படைத்ததற்கான ஆவணங்களில் அமைதியாக கையெழுத்திட்டேன். அனைத்து சட்டப்பூர்வ நடைமுறைகளும் முடிந்த பிறகு என் உரிமைகளை பாதுகாத்த அந்த அதிகாரிகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டேன். நான் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்தேன். சென்னையின் அந்த மதிய நேரத்து சுதந்திர காற்றில் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டேன். இன்றைய வானம் மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் இருந்தது. இருள் சூழ்ந்திருந்த என் கடந்த 24 மணி நேர திருமண வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறாக நான் ஒரு டாக்ஸியை வரவழைத்து நேராக என் பெற்றோரின் அந்த சிறிய வீட்டை நோக்கி பயணமானேன். பேராசை பிடித்த தரையில் புரண்ட அந்த பெண்ணை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் எனக்கில்லை. அங்கு எனக்கு எந்த வேலையும் இருக்கவில்லை. என் சொத்தை கொள்ளையடிக்க துணிந்த அந்த பேராசைக்கார பெண்ணுக்காக நான் ஏன் என் நேரத்தை வீணடிக்க வேண்டும்? இப்போது என்னுடைய முக்கிய வேலை அந்த நகரத்திலிருந்து என் உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேறுவது மட்டும்தான். டாக்ஸி அந்த தெருவின் முனையில் வந்து நின்றது. நான் வேகமாக வீட்டிற்குள் சென்றேன். வீடு முற்றிலும் வெறிச்சோடி போயிருந்தது. நாங்கள் கிளம்பும்போது கதவை எப்படி திறந்து போட்டு விட்டு சென்றோமோ அப்படியே தான் இருந்தது. நான் நேராக 2வது மாடியில் இருந்த என் படுக்கை அறைக்கு சென்றேன். எல்லாமே அப்படியே தான் இருந்தது. ஆனால் அங்கு விரிக்கப்பட்டிருந்த அந்த சிவப்பு நிற படுக்கை விரிப்பு இப்போது என் கண்களை குத்துவது போல் இருந்தது. நான் அலமாரியிலிருந்து என் பெரிய சூட்கேஸை வெளியில் எடுத்தேன். மிகவும் நிதானமாக என் உடைகள், மேக்கப் பொருட்கள் மற்றும் தனிப்பட்ட உடைமைகள் அனைத்தையும் அதில் அடுக்க தொடங்கினேன். என் நகைகளையும் தங்க வளையல்களையும் பத்திரமாக பைக்குள் வைத்து கொண்டேன். நான் அந்த அறையை கடைசி முறையாக ஒரு பார்வை பார்த்தேன். என் நெஞ்சில் ஒரு பெரிய நிம்மதி பிறந்தது. நான் அந்த வீட்டின் சாவி கொத்தை அங்கிருந்த நகைப்பெட்டியின் மீது வைத்தேன். என் சூட்கேஸை எடுத்துக்கொண்டு அறைக்கு வெளியே வந்து கதவை இறுக்கமாக மூடினேன். நான் மற்றொரு டாக்ஸியை வரவழைத்து நேராக திருவான்மையூரில் இருக்கும் என் ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பை நோக்கி புறப்பட்டேன். 2 படுக்கை அறைகளை கொண்ட அந்த வீட்டை நான் பல வருடங்களாக பாடுபட்டு உழைத்து சேர்த்து என் சொந்த பணத்தில் வாங்கியிருந்தேன். சுதாகரை திருமணம் செய்து கொள்ளும் போது இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு மாமியார் வீட்டில் வாழலாம் என்று நான் எடுத்த முடிவு எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பதை இப்போது உணர்ந்தேன். அந்த ஒரு தவறான முடிவு என் எதிர்காலத்தையே முற்றிலுமாக அழித்திருக்கும். எனக்கு மிகவும் பரிச்சயமான பாதுகாப்பான என் சொந்த வீட்டிற்குள் நுழைந்ததும் நான் அங்கிருந்த ஜன்னல் கதவுகளை திறந்துவிட்டு சோஃபாவில் அப்படியே சாய்ந்தேன். அங்கு நான் உணர்ந்த அமைதியும் பாதுகாப்பும் வேறு எங்குமே எனக்கு கிடைக்கவில்லை. இதுதான் என் உண்மையான வீடு. மாலை நேரத்தில் என் போன் இடைவிடாது அடிக்கத் தொடங்கியது. திரையில் சுதாகர் என்ற பெயர் மின்னியது. நான் அழைப்பை துண்டித்துவிட்டு போனை அமைதி பதிப்பில் போட்டேன். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பிறகு என் வீட்டு கதவு பலமாக தட்டப்படும் சத்தம் கேட்டது. நான் வீடியோ கதவு மணி திரையில் பார்த்தேன். வெளியே சுதாகர் நின்று கொண்டிருந்தான். அவன் கதவை ஆக்ரோஷமாக தட்டி கொண்டே என் பெயரை அலறினான். கதவை திறக்குமாறு என்னிடம் பிச்சை எடுக்காத குறையாக கெஞ்சினான். அம்மா இப்போது ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டார் என்றும் ஆனால் இன்னும் தீவிர கண்காணிப்பு பிரிவில்தான் இருக்கிறார் என்றும் கூறினான். நான் உடனே மருத்துவமனைக்கு வந்து ஒரு மருமகளுக்கான கடமையை செய்ய வேண்டும் என்றும் ரவி குடும்பத்தின் கௌரவத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் கதறினான். நான் சோஃபாவில் அமர்ந்தபடி சூடான தேநீரை பருகிக்கொண்டே திரையில் தெரிந்த அந்த கோலையை வேடிக்கை பார்த்தேன். அவனுக்கு இன்னும் தன் தவறு என்னவென்றே புரியவில்லை. அவன் இன்னும் தன் குடும்பத்தின் போலி கௌரவத்தையும் அந்த அர்த்தமற்ற கடமையையும் தன் மனைவியின் சுயமரியாதையை விட உயர்வாக நினைத்து கொண்டிருந்தான். நான் கதவை திறக்கவே இல்லை. என் மௌனம் அவனுக்கு மிக தெளிவான பதிலாக அமைந்தது. ஏறக்குறைய 1/2 மணி நேரம் கத்தி பார்த்துவிட்டு
எந்த பதிலும் வராததால் சுதாகர் ஆத்திரத்தில் கதவை ஒரு உதைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். நான் ஒரு புன்னகையோடு வீடியோ கதவு மணியை அணைத்தேன். அந்த நச்சு குடும்பத்துடனான இறுதி உறவும் இப்போது முற்றிலும் முறிந்துவிட்டது. நான் இப்போது சுதந்திர பறவை. திருமணம் முடிந்து 3வது நாள் காலை நான் என் சொந்த வீட்டில் கண் விழித்தேன். எந்த ஒரு மாமியாரின் வசைபாடலும் இல்லை, எந்த ஒரு கவலையும் இல்லை. ஒரு நிம்மதியான ஆழமான உறக்கத்திற்கு பிறகு நான் எழுந்தேன். நான் ஒரு கப் சுட சுட ஃபில்டர் காப்பியை தயாரித்து அதன் சுவையை ரசித்தேன். காலையின் மிதமான சூரிய ஒளி பால்கனி வழியே உள்ளே வந்து கொண்டிருந்தது. இந்த அமைதி உலகில் உள்ள எந்த ஒரு போலி பாசத்தை விடவும் மிகவும் மதிப்புமிக்கது. நான் காஃபியை ஒரு மடக்கு குடித்துவிட்டு என் ஃபோனை எடுத்தேன். நான் ஃபோனை திறந்த அடுத்த கணமே செய்திகளின் வெள்ளம் பாய்ந்தது. வாட்ஸ்அப்பில் ரவி குடும்பம் என்ற குழுவில் இருந்து 50க்கும் மேற்பட்ட செய்திகள் வந்திருந்தன. இது சுதாகரின் குடும்ப குழு ஆகும். திருமணத்திற்கு பிறகு சுதாகர் என்னை இந்த குழுவில் இணைத்திருந்தான். இந்த இடம்தான் திருமணத்திற்கு பிறகு எனக்கான முதல் போர்க்களமாக மாறும் என்று நான் சற்றும் நினைக்கவில்லை. நான் அந்த குழுவை திறந்து பார்த்தேன். எல்லாவற்றிற்கும் மேலாக சுதாகர் அதிகாலை 2 மணிக்கு அனுப்பிய ஒரு நீண்ட செய்தி இருந்தது. அந்த வார்த்தைகளை படித்த எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஒரு மனிதனால் உண்மையை இவ்வளவு தூரம் திரித்து கூற முடியுமா என்று வியந்தேன். அந்த செய்தியில் சுதாகர் தன்னை ஒரு பாதிக்கப்பட்ட கணவன் போல காட்டியிருந்தான். உண்மைக்கு முற்றிலும் மாறான ஒரு போலி நாடக கதையை அவன் எழுதியிருந்தான். தேவி ஒரு திமிர் பிடித்த பெண் என்றும், அவளுக்கு தன் பணத்தின் மீது அசாத்திய கர்வம் உண்டு என்றும், வீட்டிற்குள் நுழைந்த முதல் நாளே தன் அம்மாவை அசிங்கமாக நடத்தினாள் என்றும் எழுதியிருந்தான். நான் ரகசியமாக பணத்தை மறைத்து வைத்திருப்பதாகவும், மாமனார் குடும்பத்தாரை அவமதிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தான். பொய்யின் உச்சக்கட்டமாக நான் வங்கியின் முன்னால் அனைவரின் முன்னிலையிலும் என் மாமியாரை அசிங்கமாக திட்டி அவமானப்படுத்தியதாகவும், அதனால் அவர் அதிர்ச்சி அடைந்து மயங்கி விழுந்து விட்டார் என்றும் குறிப்பிட்டிருந்தான். அந்த செய்தியின் இறுதியில் ரவி குடும்பத்தின் மானத்தை மண்ணில் மிதித்த ஒரு மருமகளை வீட்டிற்கு கூட்டி வந்ததற்காக அவன் ஒட்டுமொத்த குடும்பத்திடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருந்தான். சுதாகரின் இந்த பதிவிற்கு கீழே குடும்பத்து உறவினர்களின் கோபமான செய்திகள் குவிய தொடங்கின. குடும்பத்தின் தலைவரான பெரியப்பா கோபத்தில் எழுதினார், இப்படிப்பட்ட ஒரு மருமகளை ரவி குடும்பம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. சுதாகர் இவளை இப்பொழுதே இவளது பெற்றோர் வீட்டிற்கு அனுப்பிவிடு என்றார். அத்தை எழுதினார், இவள் ஒரு தந்திரமான பெண் என்பது எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் என்றார். சித்தி கோபமான படங்களை அனுப்பி, அவளுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டு சுதாகர், இவளை மருத்துவமனைக்கு இழுத்து வந்து உன் அம்மாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கவை என்று அறிவுரை வழங்கினார். என் பெற்றோர் வளர்த்த வளர்ப்பை கேலி செய்யும் விதமாக இன்னும் டஜன் கணக்கான செய்திகள் அங்கு வந்திருந்தன. அந்த செய்திகளை படித்த எனக்கு கோபம் வரவில்லை. மாறாக அந்த மனிதர்களின் அறியாமையை நினைத்து எனக்கு சிரிப்புதான் வந்தது. எந்த ஒரு உண்மையும் தெரியாமல் ஒருதலைபட்சமாக தகவல்களை வைத்து கொண்டு அடுத்தவர்களை பழி சுமத்த அவர்கள் எவ்வளவு தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையை அறிய ஒருபோதும் முயற்சிக்கவில்லை. இந்த சம்பவம் என் முடிவை இன்னும் பலப்படுத்தியது. பொய்களும் போலி கௌரவங்களும் நிறைந்த இந்த நச்சு சூழலில் வாழ்வது என்னால் சாத்தியமே இல்லை. நான் காஃபி கப்பை கீழே வைத்தேன். இனி இந்த நாடகத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் சோஃபாவில் நேராக நிமிர்ந்து அமர்ந்தேன். வார்த்தைகளால் இவர்களுக்கு சமாதானம் சொல்வது வீண் என்பதை நான் அறிவேன். இந்த வஞ்சகர்களின் வாயை அடைக்க ஒரே வழி அசைக்க முடியாத ஆதாரங்கள் மட்டும்தான். நான் என் போனில் படத்தொகுப்பை திறந்து நேற்று காவல் நிலையத்தில் நான் படம் பிடித்த சில முக்கிய சட்டப்பூர்வ ஆவணங்களை தேர்ந்தெடுத்தேன். அவற்றில் போலீசின் அதிகாரப்பூர்வ முத்திரையுடன் கூடிய அந்த நிர்வாக அபதார ரசீதும் இருந்தது. அந்த ரசீதில் திருமதி கமலா ரவியின் பெயரும் அவர் செய்த குற்றமும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. தேவியின் ஆதார் சீட்டு மற்றும் வங்கி சீட்டை சட்டவிரோதமாக தன் வசம் வைத்திருந்ததற்காக 500 ரூபாய் அபராதமும் 7 நாட்கள் போலீஸ் காவலும் விதிக்கப்படுகிறது என்ற விபரம் அதில் அப்பட்டமாக இருந்தது. இதுதான் மிக பலமான சட்டப்பூர்வ ஆதாரம். இதனுடன் அந்த 30 லட்சம் ரூபாய் திருமணத்திற்கு முன்பே என் பெற்றோரால் எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நிரூபிக்கும் வங்கியின் விபர ஆவணத்தையும் இணைத்தேன். நான் இந்த 2 புகைப்படங்களையும் அந்த ரவி குடும்ப வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பினேன். பின்னர் அவர்களுக்கு ஒரு பதிலை எழுத தொடங்கினேன். என் வார்த்தைகள் கூர்மையாகவும் தெளிவாகவும் இருந்தன.
மதிப்பிற்குரிய பெரியோர்களுக்கு வணக்கம். உண்மை என்பது சுதாகர் உங்களிடம் கூறியதற்கு முற்றிலும் எதிரானது. அந்த 30,00,000 ரூபாய் என் பெற்றோரின் வாழ்நாள் சேமிப்பு. ஆனால் திருமணம் முடிந்த அடுத்த நாளே என் மாமியார் என் அறைக்குள் நுழைந்து என் சீட்டை திருடினார். அது மட்டுமின்றி என் ஆதார் சீட்டையும் மறைத்து வைத்து கொண்டு என்னை பணம் கேட்டு மிரட்டினார். அவர் மயங்கி விழுந்தது நான் கத்தியதால் அல்ல, மாறாக அவர் செய்த குற்றத்திற்காக போலீஸ் அவருக்கு விதித்த 500 ரூபாய் அபராதமும் 7 நாட்கள் சிறை தண்டனையும் கொடுத்த அந்த அதிர்ச்சியில்தான். நான் அனுப்பியிருக்கும் அந்த ஆதாரங்கள் அனைத்தும் சட்டபூர்வமானவை. இனி அடுத்தவரின் கௌரவத்தின் மீது சேற்றை வாரி இறைப்பதற்கு முன்னால் உண்மையை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள் என்று பதிவிட்டேன். நான் செய்தியை அனுப்பிய அடுத்த கணமே அந்த குழுவில் ஒரு மயான அமைதி நிலவியது. அதற்கு பிறகு ஒரு வார்த்தை கூட பதிவிட எவருக்கும் துணிச்சல் வரவில்லை. எல்லோரும் அந்த ஆதாரங்களை பார்த்துவிட்டனர். உண்மை அவர்களின் முகத்தில் ஒரு பலத்த அடியை கொடுத்து இருந்தது. சற்று முன்பு வரை என்னை வசைபாடி கொண்டிருந்த அவர்கள் இப்போது சுதாகருக்கு போன் செய்து இந்த அவமானகரமான சம்பவத்தின் உண்மையை வினவிக் கொண்டிருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். ஒரு மாமியார் தன் மருமகளின் சொத்தை திருடி போலீசில் சிக்கியிருப்பது அந்த ரவி குடும்பத்திற்கே ஒரு மிகப்பெரிய அவமானமாக மாறியிருந்தது. சாதாரண குடும்பக்குழு அமைதியான அந்த வேளையில் என் போன் அடித்தது. என் அம்மாவின் அழைப்பு. கண்டிப்பாக யாரோ அவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேர்த்திருக்க வேண்டும். நான் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டு போனை எடுத்தேன். அம்மாவின் குரலில் பதற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. தேவி, நீ எப்படி இருக்கிறாய்? அங்கே என்ன நடந்தது? மாமியார் வீட்டில் உன்னை ஏதேனும் துன்புறுத்தினார்களா? நாங்கள் இப்போதே திருச்சியிலிருந்து கிளம்பி அங்கே வருகிறோம் என்றார். பின்னணியில் என் அப்பாவின் குரல் கேட்டது. அவர் கடுமையான கோபத்தில் இருந்தார். சுதாகரின் வீட்டிற்கு வந்து கணக்கு தீர்க்கப் போவதாக கத்திக் கொண்டிருந்தார். என் கண்களில் லேசாக கண்ணீர் துளிர்த்தது. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என் குடும்பம்தான் எனக்கு பக்கபலமாக இருக்கிறது. நான் அவர்களை அமைதிப்படுத்த முயன்றேன். அம்மா, அப்பா, நீங்கள் இருவரும் அமைதியாக இருங்கள். நான் எல்லாவற்றையும் தனியாகவே சமாளித்து விட்டேன். உங்களுடைய 30,00,000 ரூபாய் பணம் இப்போது முற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறது. பேராசை பிடித்த அந்த மாமியாரை சட்டம் தன் கடமையை செய்து தண்டித்து விட்டது. அவர் இப்போது மருத்துவமனையில் இருக்கிறார். நான் திருவான்மியூரில் இருக்கும் என் சொந்த வீட்டிற்கு வந்துவிட்டேன். நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகள் இப்போது பெரியவளாகிவிட்டால் தனக்கான பாதுகாப்பை தேடிக்கொள்ள அவளுக்கு தெரியும். இனி என்னை எவனும் அச்சுறுத்த முடியாது என்றேன். என் குரலில் இருந்த அந்த தீர்க்கமான தைரியத்தை கேட்ட பிறகுதான் என் பெற்றோருக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது. போனை வைத்த பிறகு நான் மீண்டும் அந்த வாட்ஸ்அப் குழுவை பார்த்தேன். அது இன்னும் மௌனமாகவே இருந்தது. இந்த வெற்றி எனக்கு வீண் பெருமையை தரவில்லை, மாறாக ஒரு நிம்மதியான அமைதியை தந்தது. என் சொந்த தைரியத்தினாலும் புத்திசாலித்தனத்தினாலும் இந்த மிகப்பெரிய புயலை நான் ஒற்றை ஆளாக எதிர்கொண்டு வென்றிருக்கின்றேன். இந்த தவறான திருமண வாழ்க்கையை முறைப்படி முடிவுக்கு கொண்டு வர இன்னும் சில சட்ட நடைமுறைகள் பாக்கி இருந்தன. ஆனால் நான் சரியான பாதையில்தான் பயணிக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் எழுந்து எனக்கான ஒரு அழகிய முறையான உடையை தேர்ந்தெடுத்தேன். நாளை என் வழக்கறிஞருடன் ஒரு முக்கியமான சந்திப்பு இருக்கிறது. இந்த நச்சு கதைக்கு நிரந்தரமாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக. கடிகாரத்தில் சரியாக மதியம் 3 மணி ஆகியிருந்தது. திருவான்மியூரில் இருக்கும் என் அடுக்குமாடி குடியிருப்பின் அமைதியை என் வீட்டு வாசலில் இருந்த அந்த மணி சத்தம் கலைத்தது. நான் எழுந்து வீடியோ கதவு மணித்தரையில் பார்த்தேன். வெளியே 3 பேர் நின்று கொண்டிருந்தனர். முன்னால் சுதாகர் நின்றிருந்தான். அவனது முகத்தில் பயமும் பதற்றமும் அப்பட்டமாக தெரிந்தன. அவனுக்கு பின்னால் பெரியப்பாவும் சித்தப்பாவும் நின்றிருந்தனர். பெரியப்பா ஒரு அடர் நிற பருப்பு நிற குர்தா அணிந்திருந்தார். அவனது முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. நான் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து கதவை திறந்தேன். சுதாகர் வேகமாக உள்ளே வர முயன்றான். ஆனால் பெரியப்பா அவனது கையை பிடித்து தடுத்துவிட்டு தானே முதலில் உள்ளே நுழைந்தார். நான் அவர்களுக்கு உள்ளே வர வழிவிட்டு சோஃபாவில் அமருமாறு கூறினேன். நான் அவர்களுக்காக தேநீர் தயாரித்து கொண்டு வந்தேன். தேநீரில் இருந்து புகை எழுந்து கொண்டிருந்தது. ஆனால் அது அந்த அறையில் நிலவிய அந்த பயங்கரமான இறுக்கத்தை குறைக்கவில்லை. பெரியப்பா தேநீரை ஒரு மடக்கு குடித்துவிட்டு எனக்கு தன் உபதேச பிரசங்கத்தை தொடங்கினார். பாரதேவி, ஒரு பாத்திரத்தில் 2 பாத்திரங்கள் ஒன்றாக இருந்தால் சத்தம் வரத்தான் செய்யும். உங்கள் இருவருக்கும் புதிய திருமணம் அல்லவா? ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள சில காலம் பிடிக்கும். உன்னுடைய மாமியார் உன்னுடைய எதிர்காலத்தின் மீதான அக்கறையில்தான் அந்த பணத்தை தன் வசம் வைத்திருந்தார்.
அவரது வழிமுறைகள் கொஞ்சம் தவறாக இருந்திருக்கலாம், ஆனால் அவளது எண்ணம் நல்லதுதான். நீ ஒரு மருமகளாக சில விஷயங்களை பொறுத்து கொண்டிருக்க வேண்டும். நீ போலீஸை கூப்பிட்டதும் சமூக வலைதளங்களில் இந்த ஆதாரங்களை பகிர்ந்ததும் நம் குடும்பத்தின் மானத்தை மண்ணில் மிதித்து விட்டாய். இப்போது உன்னுடைய மாமியார் அந்த அதிர்ச்சியில் மருத்துவமனையில் கிடக்கிறார். இதை பார்க்க உனக்கு நன்றாகவா இருக்கிறது என்றார். இதை கேட்டதும் எனக்கு ஒரு கசப்பான ஏளன புன்னகைதான் வந்தது. இந்த முதியவர்களுக்கு உண்மை என்னவென்பதில் எந்த ஒரு அக்கறையும் இல்லை. என் மாமியார் என் 30 லட்சம் ரூபாய் சொத்தை கொள்ளையடிப்பதற்காக எவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தில் இறங்கினார் என்பதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. அவர்களுக்கு சொந்த குடும்பத்தின் அந்த போலி கௌரவம் மட்டும்தான் முக்கியமாக தெரிந்தது. சித்தப்பாவும் அவரது பேச்சை ஆதரித்து பேசினார். ஆமாம் தேவி, குடும்ப விஷயங்களை நாம் வீட்டிற்குள்ளேயே தான் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். நீ உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று அத்தையிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு காவல் நிலையத்திற்கு சென்று அந்த புகாரை திரும்ப பெற்றுக்கொள். எல்லாமே ஒரு சிறிய தவறான புரிதலால் நடந்தது என்று போலீசிடம் கூறிவிடு. நீ புகாரை திரும்ப பெறவில்லை என்றால் போலீஸ் அவரை 7 நாட்கள் காவலில் வைத்து விடுவார்கள். அதன் பின் நாங்கள் இந்த சமூகத்தில் யாருக்கும் முகம் காட்ட முடியாத நிலை ஏற்பட்டுவிடும். அத்துடன் அந்த வாட்ஸ்அப் குழுவில் நீ பகிர்ந்த ஆதார புகைப்படங்களையும் உடனடியாக நீக்கிவிடு என்றார். சுதாகர் கெஞ்சும் கண்களோடு என்னை நோக்கி வந்தான். தேவி, நான் உன்னிடம் கையேந்தி நிற்கிறேன். அம்மா செய்தது தவறுதான். ஆனால் அதற்கான தண்டனையை அவர் மருத்துவமனையில் அழுது கொண்டே அனுபவித்து விட்டார். அம்மாவை மன்னித்து விடு. அவர் சிறைக்கு சென்றால் அந்த அவமானத்திலேயே இறந்து விடுவார். நான் உனக்கு சத்தியம் செய்கிறேன், இனி இந்த வீட்டில் உன்னுடைய சொத்தை எவனும் தொடக்கூட மாட்டான் என்று அழுது கொண்டே கூறினான். நான் மிகவும் நிதானமாக என் தேநீர் கப்பை கீழே வைத்தேன். நான் அவர்கள் அனைவரின் கண்களையும் நேராக உற்று பார்த்தேன். என் கண்களில் தெரிந்த அந்த தீர்க்கமான தைரியம் அவர்களை நிலை தடுமாறச் செய்தது. நான் தெளிவான அதே நேரத்தில் உறுதியான குரலில் கூறினேன். பெரியப்பா, சித்தப்பா, நான் உங்கள் வயதிற்கு மதிப்பளிக்கிறேன். ஆனால் உங்களின் இந்த வாதத்தை என்னால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் மாமியாரின் நோக்கம் என் பணத்தை பாதுகாப்பது அல்ல, அதை தட்டி பறிப்பது. அவர் என் படுக்கை அறைக்குள் நுழைந்து திருடினார். என் அடையாளச் சீட்டை மறைத்து வைத்து கொண்டு என்னை பணம் கேட்டு மிரட்டினார். நான் மட்டும் நேற்று சட்டத்தின் உதவியை நாடாமல் இருந்திருந்தால் என் பெற்றோரின் வாழ்நாள் உழைப்பு திருமணமான முதல் நாளே என்னிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கும். இது பாசம் இல்லை பெரியப்பா, பேராசை. இது ஒரு கடுமையான குற்ற செயல் என்றேன். நான் சுதாகரின் பக்கம் திரும்பி, அப்புறம் சுதாகர், நீ எல்லோர் முன்னிலையிலும் பச்சை பொய் கூறினார். அங்கே நடந்த எல்லாவற்றையும் உன் கண்களால் பார்த்த பிறகும் நீ உன் அம்மாவின் அநியாயத்திற்குத்தான் துணை நின்றாய். வாட்ஸ்அப் குழுவில் என்னை ஒரு மோசமான பெண்ணாக சித்தரித்து செய்தி அனுப்பினாய். இப்போது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு என்னிடம் மன்னிப்பு கேட்கிறாய்? உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை பற்றி இவ்வளவு பேசும் நீ எனக்கும் என் பெற்றோருக்கும் ஏற்பட்ட அவமானத்தை பற்றி யோசித்தாயா? எனக்குள் ஏற்பட்ட அந்த மன உளைச்சலுக்கு யார் கணக்கு சொல்வது என்று சவுக்கடி போல கேள்விகளை கேட்டேன். பெரியப்பாவின் முகம் கோபத்தால் சிவந்தது. உன் கையில் கொஞ்சம் பணம் வந்துவிட்டது என்ற திமிரில் நீ பெரியவர்களுக்கே பாடம் புகட்ட தொடங்கிவிட்டாயா? நீ எங்களை மதிக்கவில்லை என்றால் உன்னால் என்ன செய்துவிட முடியும்? உன் மாமியாரை சிறைக்கு அனுப்பித்தான் நீ சந்தோஷப்பட போகிறாயா என்று ஆக்ரோஷமாக கத்தினார். நான் என் இருக்கையை விட்டு எழுந்து நின்றேன். நான் போலீஸில் கொடுத்த புகாரை ஒருபோதும் திரும்ப பெற மாட்டேன். அந்த 7 நாட்கள் போலீஸ் காவல் என்பது அவர் செய்த தவறுக்கான சரியான தண்டனை. நீங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் என் முன்னால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கும் வரை சமூக வலைதளத்தில் இருக்கும் எந்த ஒரு ஆதாரத்தையும் நான் நீக்கப் போவதில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உங்களை இங்கு அழைத்ததற்கு காரணமே ஒரு இறுதி முடிவை அறிவிக்கத்தான். நானும் சுதாகரும் விவாகரத்து செய்து கொள்ளப் போகிறோம். ஒரு கோழை கணவனுடன் என் சொத்தை கொள்ளையடிக்க துடிக்கும் ஒரு நச்சு குடும்பத்துடனும் மருமகளாக வாழ எனக்கு எந்த விருப்பமும் இல்லை என்று இடி முழக்கம் போல கூறினேன். விவாகரத்து என்ற வார்த்தையை கேட்டதுமே அவர்கள் மூவரும் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். சுதாகர் எழுந்து வந்து என்னை எவ்வளவோ தடுக்க முயன்றான். ஆனால் நான் பின்வாங்கி அவனுக்கு புகலிடம் தர மறுத்தேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். என் முடிவு இறுதியானது. எனக்கு இன்னும் சில வேலைகள் இருக்கின்றன. தயவு செய்து நீங்கள் மூவரும் இங்கிருந்து கிளம்பலாம் என்று கூறி கதவை திறந்து வைத்தேன். என் முகத்தில் தெரிந்த அந்த உறுதியை கண்ட பிறகு இனி தங்களால் எதையும் மாற்ற முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டனர். பெரியப்பா கடுமையான ஆத்திரத்துடன் வெளியேறினார். சித்தப்பாவும் ஏமாற்றத்துடன் அவர்களது பின்னாடியே சென்றார்.
சுதாகர் கடைசியாக வெளியே நடந்தான். அவனது கண்களில் குற்ற உணர்ச்சியும் பரிதாபமும் தெரிந்தன. ஆனால் என் இதயத்தில் அவனுக்காக எந்த ஒரு ஈரமும் மிச்சமிருக்கவில்லை. நான் கதவை வேகமாக மூடி தாளிட்டேன். சமரச நாடகம் முடிவுக்கு வந்தது. இனி என் முழுமையான சுதந்திரத்திற்கான இறுதி சட்ட போராட்டம் தொடங்கப் போகிறது. திருமணம் முடிந்த 4வது நாள் காலை சென்னையின் வானிலை மிகவும் இதமாக இருந்தது. நான் அதிகாலையிலேயே எழுந்து தயாரானேன். என் தனிப்பட்ட சொத்து ஆவணங்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு நகரின் மிக பிரபலமான ஒரு விவாகரத்து வழக்கறிஞரின் அலுவலகத்தை நோக்கி புறப்பட்டேன். நான் வழக்கறிஞர் ஸ்ரீமான் செந்தில் அவர்களிடம் என் வாழ்க்கையில் நடந்த அந்த 24 மணி நேர கொடூரங்களை விரிவாக விளக்கி கூறினேன். அவர் என் ஆவணங்களை அனைத்தையும் கூர்ந்து பரிசீலித்தார். சுதாரிப்புடன் நான் எடுத்த முடிவுகளையும் என் தைரியத்தையும் வெகுவாக பாராட்டினார். சரியான நேரத்தில் நீ வங்கியிடம் கூறி சீட்டை முடக்கியதும் போலீஸை வரவழைத்ததும் மிக சிறந்த முடிவுகள் தேவி. நீ வைத்திருக்கும் இந்த ஆதாரங்களின்படி அந்த 30 லட்சம் ரூபாய் சொத்து உன்னுடைய தனிப்பட்ட உடைமை என்பது உறுதியாகிறது. இதில் உன் கணவர் குடும்பத்தாருக்கு எல்லளவும் உரிமை இல்லை என்று நம்பிக்கை அளித்தார். வழக்கறிஞரின் வார்த்தைகள் என் நெஞ்சிற்கு பெரும் ஆறுதலையும் உறுதியையும் தந்தன. வழக்கறிஞர் அவர்களே, நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த திருமண பந்தத்திலிருந்து விடுபட வேண்டும். அத்துடன் என் கணவனும் என் மாமியாரும் எனக்கு கொடுத்த அந்த கடுமையான மன உளைச்சலுக்கு சட்டம் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்றேன். ஸ்ரீமான் செந்தில் அதற்கு சம்மதித்து தலையசைத்தார். எங்களுக்கான ஒரு சட்ட வியூகத்தை வகுத்தார். நாம் பரஸ்பர சம்மதத்துடனான விவாகரத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதுதான் மிக வேகமான வழி. உன்னுடைய கணவனை இந்த முடிவிற்கு சம்மதிக்க வைக்க நாம் அவர்கள் செய்த குற்றங்களையும் போலீஸ் தண்டனையையும் ஆயுதமாக பயன்படுத்தலாம். இழப்பீட்டுத் தொகையை பொறுத்தவரை உனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்காக நீ ஒரு நியாயமான தொகையை கோரலாம். அதற்கு பகரமாக நீ உன் கணவர் குடும்பத்தின் மீது அவதூறு வழக்கு தொடர மாட்டாய் என்ற நிபந்தனையை வைக்கலாம். இது உனக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தமாக அமையும் என்றார். நான் அவரது ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டேன். நான் மன உளைச்சல் மற்றும் வழக்கறிஞரின் கட்டணத்திற்காக 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு கோருகிறேன். அத்துடன் அவனும் அவனது அம்மாவும் அதே வாட்ஸ்அப் குழுவில் ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையிலும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று என் நிபந்தனைகளை கூறினேன். ஸ்ரீமான் செந்தில் உடனடியாக விவாகரத்து மற்றும் இழப்பீட்டிற்கான சட்ட ஆவணங்களை தயார் செய்தார். நான் அதில் கம்பீரமாக கையெழுத்திட்டேன். இந்த இறுதிப் போரில் வெல்வதற்கு நான் முற்றிலும் தயாராக இருந்தேன். வழக்கறிஞரின் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்த நான் என் போனை ஆன் செய்தேன். அதில் 56 தவறிய அழைப்புகள் இருந்தன. அவை அனைத்தும் சுதாகர் மற்றும் அவனது உறவினர்களுடையது. டஜன் கணக்கான செய்திகளும் குவிந்திருந்தன. அவற்றில் அவர்கள் கெஞ்சி கூத்தாடியிருந்தனர். சுதாகரிடமிருந்து வந்த ஒரு செய்தியில் அவனது அம்மாவிற்கு என்று மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப் போகிறார்கள் என்றும், ஆனால் போலீஸ் அவரை நேராக காவலில் எடுப்பதற்காக வெளியே காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றும் எழுதியிருந்தான். தயவு செய்து புகாரை திரும்ப பெற வேண்டும் என்று அவன் கையேந்தி இருந்தான். திருமதி கமலா ஒரு குரல் செய்தி அனுப்பியிருந்தார். அதில் அவர் அழுது கொண்டே தான் சிறைக்கு சென்றால் செத்து போவேன் என்று புலம்பியிருந்தார். நான் அந்த செய்திகள் அனைத்தையும் இரக்கமின்றி நீக்கினேன். இவர்களின் இந்த தற்போதைய வருத்தம் தங்களின் தவறை உணர்ந்ததால் வந்ததல்ல, மாறாக சட்டத்தின் தண்டனைக்கு அஞ்சி வந்த போலி நாடகம் என்பதை நான் அறிவேன். சரியாக அதே நேரத்தில் மீண்டும் சுதாகரிடமிருந்து அழைப்பு வந்தது. நான் போனை எடுத்தேன். தேவி, கடவுளுக்கு புண்ணியம், நீ போனை எடுத்து விட்டாய். அம்மாவை என்று டிஸ்சார்ஜ் செய்ய போகிறார்கள். ஆனால் போலீஸ் வெளியே நிற்கிறது. தேவி, தயவு செய்து அம்மாவை காப்பாற்ற ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விடு. நான் உன் காலில் விழுகிறேன் என்று சுதாகர் கதறினான். நான் அவனது பேச்சை பாதியிலேயே கட் செய்தேன். சுதாகர், உன்னுடைய அம்மாவிற்கு சட்டம் கொடுத்த தண்டனை அது. அதை மாற்ற என்னால் முடியாது. நம்முடைய உறவை பற்றி என் இறுதி முடிவை அறிவிக்கத்தான் நான் போனை எடுத்தேன். நான் விவாகரத்து ஆவணங்களை தயார் செய்துவிட்டேன். எனக்கு 4 நிபந்தனைகள் உள்ளன. முதலாவது, நீ இந்த விவாகரத்து ஆவணங்களில் மறுப்பு ஏதுமின்றி கையெழுத்திட வேண்டும். இரண்டாவது, எனக்கு 15 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும். மூன்றாவது, நீயும் உன் அம்மாவும் அதே வாட்ஸ்அப் குழுவில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். நான்காவது, உன்னுடைய அம்மா சத்தமில்லாமல் அந்த 7 நாட்கள் போலீஸ் காவலை அனுபவித்து தீர வேண்டும் என்றேன்.
சுதாகர் சில நொடிகள் என்னிடம் பேரம் பேச முயன்றான். ஆனால் நான் அவனுக்கு 10 வினாடிகள் மட்டுமே அவகாசம் தந்தேன். இந்த நிபந்தனைகளுக்கு மறுப்பு தெரிவித்தால் நாம் நீதிமன்றத்தில் சந்திப்போம். அப்போது இழப்பீடு தொகை 15 லட்சத்தை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் என்று எச்சரித்தேன். இறுதியில் அவன் வேறு வழியின்றி தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். நான் சம்மதிக்கிறேன் தேவி. நீ இந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு வந்துவிடு என்றான். மதியம் சுமார் 3 மணி அளவில் நானும் வழக்கறிஞர் ஸ்ரீமான் செந்தில் அவர்களும் மருத்துவமனைக்கு சென்றோம். அந்த அறையில் திருமதி கமலா படுக்கையின் ஒரு மூலையில் சுருங்கி அமர்ந்திருந்தார். சுதாகர் அவனது உடைமைகளை பேக் செய்து கொண்டிருந்தான். நாங்கள் உள்ளே நுழைந்ததும் அந்த அறையில் பலத்த அமைதி நிலவியது. ஸ்ரீமான் செந்தில் மிகவும் கௌரவமான தோணியில் விவாகரத்து மற்றும் இழப்பீட்டிற்கான ஆவணங்களை அவர்களிடம் நீட்டினார். சுதாகர் நடுங்கும் கரங்களுடன் அதை படித்தான். 15 லட்சம் ரூபாய் மற்றும் பகிரங்க மன்னிப்பு என்ற நிபந்தனைகளை படித்த அவனது உதடுகள் பயத்தால் நடுங்கின. தேவி, நீ நிஜமாகவே இவ்வளவு இரக்கமற்றவளாக மாறிவிட்டாயா என்று சுதாகர் கேட்டான். உறவுகள் என்பவை திருட்டிலும் பொய்யிலும் துரோகத்திலும் நிலைப்பதில்லை சுதாகர். எந்த நாளில் உன்னுடைய அம்மா என் அடையாளச் சீட்டை திருடி மறைத்து வைத்தாரோ, எந்த நாளில் நீ என்னை உலகறிய அவதூறு செய்தாயோ, அன்றே நம்மிடையான அனைத்தும் முடிந்துவிட்டது. இந்த 15 லட்சம் ரூபாய் நீங்கள் செய்த பாவத்திற்கான மிகச்சிறிய விலைதான் என்று உறுதியாக கூறினேன். என் அசைக்க முடியாத உறுதியை கண்ட சுதாகர் முற்றிலும் சரணடைந்தான். அவன் உடனடியாக என் வங்கிக் கணக்கிற்கு 15 லட்சம் ரூபாய் தொகையை இணையமொழியே பரிமாற்றம் செய்தான். பின்னர் வழக்கறிஞரின் வழிகாட்டுதலின்படி வாட்ஸ்அப் குழுவில் ஒரு நீண்ட மன்னிப்பு கடிதத்தை பதிவிட்டான். அதில் அவனும் அவனது அம்மாவும் செய்த துரோகங்களை அப்பட்டமாக ஒப்புக்கொண்டிருந்தான். அந்த மன்னிப்பு கடிதம் குழுவில் பதிவேற்றப்பட்ட அடுத்த கணமே உறவினர்களின் கருத்துக்கள் குவிய தொடங்கின. சற்று முன்பு வரை என்னை வசைப்பாடி கொண்டிருந்த அதே குடும்பம் இப்போது தங்களின் சொந்த மகனின் வாக்குமூலத்தை கண்டு வாயடைத்து போனது. திருமதி கமலா இதையெல்லாம் கண்டு தலைகுனிந்து விம்மி விம்மி அழத் தொடங்கினார். ஆனால் இப்போது காலம் கடந்துவிட்டது. நான் விவாகரத்து ஆவணங்களில் என் இறுதி கையெழுத்தை போட்டேன். அந்த நச்சு பந்தம் அத்தோடு முடிவுக்கு வந்தது. 3 நாட்களுக்கு பிறகு நாங்கள் நீதிமன்றத்தில் நின்றோம். எங்களின் விவாகரத்து நடைமுறைகள் மிக வேகமாகவும் முறைப்படியும் முடிவடைந்தன. நீதிமன்றத்தின் வெளியே வந்த என் கைகளில் சட்டப்பூர்வமான விவாகரத்து தீர்ப்பு நகல் இருந்தது. நான் ஒரு ஆழமான மூச்சை இழுத்து விட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புயல் வீசிய அத்தியாயம் இன்றுடன் முடிவுக்கு வந்தது. நான் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த சுதாகரை பார்த்தேன். அவன் தன் வயதை விட 10 ஆண்டுகள் மூத்தவனைப் போல மிகவும் சோர்ந்து போய் நின்றிருந்தான். அவனது அம்மா போலீஸ் காவலுக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். ரவி குடும்பத்தின் போலி கௌரவம் மண்ணோடு மண்ணாகி இருந்தது. நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கடந்து சென்றோம். முற்றிலும் முகம் தெரியாத இரு அந்நியர்களைப் போல. நீதிமன்றத்திலிருந்து வெளியே வந்த நான் நேராக வங்கிக்கு சென்றேன். என் பெற்றோரின் வாழ்நாள் உழைப்பான அந்த 30 லட்சம் ரூபாய் தொகையை ஒரு வருடத்திற்கான நிலையான வைப்பு தொகையாக மாற்றினேன். என் பெற்றோரின் பணம் இப்போது முற்றிலும் பாதுகாப்பாக இருந்தது. அன்றைய மாலை பொழுதில் எனக்காக நான் ஒரு சிறிய பரிசை தந்து மகிழ்ந்தேன். சில விலை உயர்ந்த ஆடைகளையும் மேக்கப் பொருட்களையும் வாங்கினேன். பின்னர் ஒரு சர்வதேச நிறுவனத்தில் எனக்கு கிடைத்திருந்த திட்ட இயக்குனர் வேலைக்கான பணி நியமன கடிதத்தை ஏற்றுக்கொண்டேன். இந்த திருமணத்திற்காக நான் அந்த வேலையை வேண்டாம் என்று ஒதுக்க நினைத்திருந்தேன். இனி என்னை தடுத்து நிறுத்த இந்த உலகில் எவனுக்கும் உரிமை இல்லை. நான் வரவிருக்கும் வார இறுதிக்காக கொடைக்கானல் செல்வதற்காக டிக்கெட் புக் செய்தேன். சில நாட்கள் அந்த மலைகளின் அமைதியில் என் மனதை ரிலாக்ஸ் செய்ய விரும்பினேன். நான் என் சொந்த வீட்டின் பால்கனியில் நின்று கொண்டு கீழே தெரிந்த அந்த நகரின் ஒளியை ரசித்தவாறு நான் புன்னகைத்தேன். இந்த அனுபவம் என் வாழ்க்கைக்கு ஒரு மிகச்சிறந்த பாடத்தை கற்றுத்தந்திருந்தது. ஒரு நவீன பெண் என்பவள் தியாகம் செய்வதற்கோ அல்லது அநீதிகளை சகித்து கொண்டு அழுது வடிப்பதற்கோ பிறந்தவள் அல்ல. சுயமரியாதை என்பது சமத்துவத்திலும் உண்மையான அன்பிலும் மட்டும்தான் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு பெண் பொருளாதார ரீதியாக தனித்து சுதந்திரமாக இருக்க வேண்டும். தனக்கான சட்டப்பூர்வ உரிமைகளை முழுமையாக அறிந்திருக்க வேண்டும். நம்மை ஒரு நச்சு சூழல் அச்சுறுத்தும் போது அழுது புலம்புவது வீண். துணிச்சலும் சட்டத்தின் ஆயுதமும் மட்டும்தான் நம்மை பாதுகாக்கும், தீமைகளை அளிக்கும், நமக்கான ஒரு கம்பீரமான சுதந்திர வாழ்க்கையை அமைத்து தரும். இதற்கெல்லாம் அடித்தளமாக கல்வியை கற்று அதற்கான பயனை அடைய வேண்டும். நன்றி.